ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன் உங்களை தொடர்ந்து நடத்தட்டும். ஆமென். இந்த நாட்களிலும் தேவ சமூகத்தில் காணப்படுகிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கும் என்றைக்கும் என்னென்றைக்கும் ரட்சித்து உதவி செய்யட்டும். தேவ கிருபை உங்களை தாங்கட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாகலாம். எல்லாம் உற்சாகமா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு ஒரு வார்த்தை உண்டு உங்களுக்கு. அந்த வார்த்தையை வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். வார்த்தையும் உடையது, ஜனங்களும் உடையவர்கள், அடியேனும் உடையவன். உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய வார்த்தையை கர்த்தர் பேசும். ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. அடியேனை சிலுவைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விசையாக வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 112. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 112. லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். இந்த வார்த்தை நமக்கு நன்றாக பழக்கமான ஒரு வார்த்தை, நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுவை சந்தித்த தருணங்களும், சகேயுவை சந்தித்து அவன் வீட்டில் தங்கிய தருணமும், அவன் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்த தருணமும், சகேயு தேவ சமூகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்ததான காரியங்களை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், முதலாவது நான் வார்த்தையை சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு பிரசங்கம் வசனத்துக்கு ஏதுவா உங்களுக்கு இருக்கும். தேவன் சந்தித்த மனிதர்களும் சந்திக்கப்பட்டதான சூழ்நிலைகளும். தேவன் சந்தித்த மனிதர்களும், அதாவது தேவன் சந்தித்த மனிதர்களும் சந்திக்கப்பட்ட சூழ்நிலைகளும். இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறதான வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க சகேயுவை சந்திக்கிறாரு. ஆனா சகேயுவுடைய சூழ்நிலை நமக்கு தெரியாது. அப்ப இன்றைக்கு நாம் எல்லோரும் தேவ சமூகத்துல காணப்படுகிறோம். நம்ம எல்லோரும் தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்மளை பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்பி நமக்கு முன்பாகவே அவர் என்ன பண்றாரு? இந்த ஸ்தலத்துல காத்திருக்கிறார், இந்த ஸ்தலத்துல இருக்கிறாரு. ஆனால் அவர் நம்மை சந்திக்கிறார். நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கு? இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம். ஒவ்வொருடையதான இருதயத்தில் இருக்கிறதான மனநிலைய அவரை தவிர யாருக்கு என்ன பண்ணாது தெரியாது. நம்ம எல்லோரும் பாடும் பொழுது எல்லாரும் பாடுவது போல நமக்கு தெரியும். கைகளை உயர்த்துங்கன்னு எல்லாரும் உயர்த்துறது போல தெரியும். பாடுறப்ப எல்லாரும் பாடுறது போல தெரியும். ஏன்னா எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது எல்லோரும் அந்த வார்த்தையின்படி ஆராதிப்பது போல நமக்கு தெரியும். ஆனா ஆராதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க இருதயத்துல என்ன சூழ்நிலை இருக்கு என்பது. அப்ப அது முன்பாக இருக்கிற நமக்கோ பக்கத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாது. யாரை சந்திக்க வந்தோமோ, யார் நம்மை சந்திக்கும்படி வந்தாரோ அவருக்கே நம்முடைய சூழ்நிலைகள் அனைத்தும் நன்றாக தெரியும். யாரை பார்க்க இன்னைக்கு இந்த ஸ்தலத்துல நீங்க அமர்ந்திருக்கிறீங்களோ அவருக்கு உங்க சூழ்நிலை நிச்சயமா தெரியும். உங்களை பார்க்கறதுக்காண்டி அவர் இன்னைக்கு இந்த ஸ்தலத்துல வந்திருக்கிறார் அப்படின்னு அவருக்கு உங்க சூழ்நிலை நல்லா தெரியும். அதனாலதான் தேவன் சந்தித்த மனிதர்களும் சந்திக்கப்பட்டதான சூழ்நிலைகளும். அப்ப இங்க சகேயுவை நமக்கு நன்றாக தெரியும். சகேயு ஒரு நல்ல வியாபாரமான, ஒரு பிரசித்தியமான, ஒரு நல்ல ஒரு ஆளுகைக்குரிய ஒரு மனுஷன். 100 ஆயக்காரர்களுக்கு அவன் தலைவன். ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஒரு நல்ல சம்பளம், நல்ல சன்மானம், நல்ல வீடு, நல்ல ஆஸ்தி, நல்ல பொருள், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், வேலையாட்கள், இப்படி ஒன்றிலும் குறைவுபடாத வாழ்க்கை தான் யாருடைய வாழ்க்கை? சகேயுவோட வாழ்க்கை. ஆனா ஒரு கேள்வி, ஏன் தேவன் சகேயுவை சந்திக்க நின்றார்?
இதுக்கு முன்பாக நமக்கு தெரிந்த விஷயம், ஒண்ணுமே இல்லாத இடத்துல இயேசுநாதர் சந்திக்க போனாரு. பலவீனனை பார்த்தாரு, குருடனை பார்த்தாரு, 38 வருட வியாதியஸ்தனை பார்த்தாரு, 12 வருட வியாதியஸ்தனை பார்த்தாரு. எல்லாம் ஓகே. அவங்களுக்கு ஒரு 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 தேவை இருக்கு, அவங்க இயேசுவை சந்திச்சாங்க. ஒரு தேவை இருக்கு, இயேசு அவங்கள சந்திச்சாரு, அந்த தேவையானது பூர்த்தியாக்கப்பட்டது. இங்க சகையுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட எந்த காரியமும் இல்ல. சரீரத்துல பலவீனமா? அதுவும் கிடையாது. நல்ல ஆரோக்கியமான ஒரு சரீரத்தை சகையு என்ன பண்ணார்? வைத்திருந்தார். குடும்பத்தில் பிரச்சனை இல்ல, சரீரத்துல பிரச்சனை இல்ல, சுற்றி இருக்கிறதான உறவு முறை மத்தியில பிரச்சனை இல்ல, வீட்டுக்குள்ளேயும் குடும்ப பிரச்சனை இல்ல, வருமான குறைவு கிடையாது, பணம் இல்லாம கிடையாது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் இல்ல, எல்லாமே இருக்கு. ஏன் காட்டுத்தி மரத்துல அவன் ஏறினான்? அவனை ஏன் இயேசு நின்னு பார்த்து இறங்க அப்படின்னாரு? ஒரு சந்திப்பு என்ன ஆகுது? உண்டாகுது. அப்ப நாம எவ்வளவு உயரத்துல இருக்கிற மனுஷங்களா இருந்தாலும், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷங்களா இருந்தாலும், நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத மனுஷர்களா இருந்தாலும், நமக்கு ஒரு சந்திப்பு, தேவனோடு ஒரு சந்திப்பு நமக்கு என்ன பண்ணுது? தேவைப்படுது. அந்த சந்திப்பு எதுக்கு அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அடுத்த 6-7 வசனங்களை. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப சகையுடைய வாழ்க்கையில அவன் எதை இழந்து போனான்? எதை இழந்து போனான்? எதை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு அவனை சந்தித்தார். அப்ப அங்க ஒரு வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. 8வது வசனத்துல, அவன் அநியாயமான ஜீவிதம் பண்ணக்கூடிய மனுஷனாக இருக்கிறான். சொத்து இருக்குங்க, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கு, நல்ல மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. ஆனா வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? மற்றவர்களுக்கு அநியாயம் பண்ணக்கூடிய வாழ்க்கை. அப்ப நம்முடையதான மாம்சீக வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு உலகத்துல இருக்கிற மனுஷன் பார்ப்பான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு என்ற ஆவிக்குரிய தகப்பன் மட்டும்தான் என்ன பண்ணுவார்? பார்ப்பார். உலக மனுஷன் பார்க்கறப்ப சொல்ற வார்த்தை என்ன? என்னப்பா நல்ல வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு சம்பாதிக்கிற? முத கேள்வி. அப்புறம் அவன் சம்பாத்திய நாட்கள்ல போயிட்டு இருக்கப்ப கல்யாணம்னு ஒண்ணு வந்துச்சுனாக்கா, அப்புறம் பையன் என்ன வச்சிருக்காரு? அடுத்த கேள்வி. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னப்பா? அடுத்தடுத்து. இப்ப வாழ்க்கை என்பது அடுத்தடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராக மனிதனுடைய பார்வையும் பரிணாம வளர்ச்சி என்ன பண்ணுது? இருக்கே தவிர அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பது யாருடைய கண்ணுக்கு என்ன இல்ல, தெரியல. அப்ப சகையுவை எல்லாரும் பார்க்கும் பொழுது, அவனுக்கு என்னப்பா, அவன் 100 ஆயக்காரனுக்கு தலைவன், நல்ல சம்பளம், நல்ல சம்பாத்தியம், நல்ல வீடு, இப்படி நல்ல வெல் செட்டிலா இருக்கான், அவனை மாதிரிதான்டா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எங்க நிக்கிறான்? வந்து காட்டத்தி மரத்துல ஏறி நின்று யாரை பார்த்து நிக்கிறான்? இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப இன்றைக்கு யார் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் இயேசுவை சந்திக்காம அவங்களால என்ன பண்ண முடியாது? நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒருவருடைய வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா அந்த மனிதன் நிச்சயம் இயேசுவை சந்தித்திருக்க வேண்டும். அவன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவன் இயேசுவோடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இருந்தால் மாத்திரமே அவர்களுடைய வாழ்க்கையானது சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நிம்மதியாகவும் குற்ற மனசாட்சி இல்லாத வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அப்ப இத்தனை நாட்களாக சகையுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி என்ன பண்ணுது? இருக்கு. அதனாலதான் சொல்றான், நான் ஏழைகளுக்கு என்ன பண்றேன்? நான் யார்கிட்ட அநியாயமா வாங்கியிருந்தா, வட்டி வாங்கியிருந்தாலோ அநியாயமா வாங்கியிருந்தாலோ நான் திருப்பி கொடுக்குறேன். ஒரு குற்ற மனசாட்சி அவனுக்குள்ள இருக்கு. அது யாருக்கு என்ன பண்ணல, தெரியல. எல்லா மனுஷங்களும் பார்த்த வரைக்கும் அவன் நல்லவன். ஆனா சகையுக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஒரு கெட்டவன் என்பது. அந்த கெட்டவன் என்கிற அந்த இருதயத்தை பார்த்தது இயேசு. அதனாலதான் அவர் நின்னாரு. சகையுவே, நீ வா, நீ உன்னுடைய சமாதானத்தை இழந்து போய் கிடக்குறவா, நீ உனக்குள் நீ மத்தவங்க கிட்ட சமாதானமா இருக்க, உன் வீடு உனக்குள் சமாதானமா இருக்கு, உன் மனைவி சமாதானமா இருக்கிறா, உன் பிள்ளைகள் சமாதானமா, ஆனா நீ உனக்குள் சமாதானத்தை இழந்தவனா என்ன பண்ற? நிக்கிற. காரணம் ஒரு குற்ற மனசாட்சி. செய்த துரோகங்கள், செய்த பாவங்கள், செய்த அநியாயங்கள்,
செய்த அக்கிரமங்கள் உனக்குள் உன்னை ஒவ்வொரு நாளும் குத்துகிற சாத்தானினுடைய முல்லை போல என்ன பண்ணுது, காணப்படுது. இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை நான் என்ன பண்றேன், தரேன், நீ இறங்கி வா. அப்ப தேவனுடைய சந்திப்பு பாருங்க, ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு மனுஷனுக்கு தெரியல, ஆனா தேவனுக்கு நன்றாக. அதனாலதான் அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்வாரு, நான் வானத்துல இருந்தாலும் நான் கடையாந்தத்துல படுத்திருந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. என்ன அர்த்தம், நம்முடைய சூழ்நிலை நம்மோடு கூட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தெரியாது, ஆனா நம்முடைய சூழ்நிலைய இன்ச் பை இன்ச்சா அறிந்த ஒருவர் இருக்கிறார். அவரை சந்திக்கும்படிதான் நாம் என்ன பண்ணிருக்கிறோம், இந்த ஸ்தலத்துல அமர்ந்து இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, இன்றைக்கு ஒரு சமாதானம் உண்டு, இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டு. அப்ப தேவ சமூகத்துல நாம் எப்பொழுதெல்லாம் தரித்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து, நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து, நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, நாம் இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியே கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த சந்திப்புக்கு அப்புறம் சகையுடைய வாழ்க்கை தலைகீழா மாறுது. இதுவரைக்கும் அவனுக்குள் இருந்த அந்த குற்ற மனசாட்சி இன்னைக்கு உடைக்கப்படுது. அவனுக்குள் இருந்த பாவி என்கிற எண்ணம் உடைக்கப்படுது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் வெளியில மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்றால் நமக்கு ஒரு தைரியம் உண்டு, நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என் பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார். நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. மற்றவர்கள் அந்த வார்த்தை நிச்சயமா சொல்ல முடியாது. நீங்க உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷங்களிடத்துலயும் நீங்க போய் இந்த கேள்வியை தாராளமா கேட்கலாம், நீங்க பாவ மன்னிப்பு, உங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கா அப்படின்னு. நீங்க உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு நிச்சயம் இருக்கான்னு கேட்டாக்க அவங்களுக்கு தெரியாது. காரணம், அவங்க செய்வது பாவம் என்றே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த பாவத்திற்கு ஒரு மன்னிப்பு இருக்கிறது என்பது மாத்திரம் எப்படி தெரிய போகுது? ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என் பாவத்தை என் இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்து இரத்தத்தால் என்னை கழுவி என்னை மாசற்றவனாக குற்றமில்லாதவனாக என்னை அவருடைய ஸ்தானத்துல அவருடைய சமூகத்துல என்னை அவர் வைத்திருக்கிறார். அப்ப ஒரு சந்திப்பு நமக்கு என்ன பண்ணுது, தேவைப்படுகிறது. அப்ப தேவன் சந்தித்த மனிதர்களும் சந்திக்கப்பட்டதான சூழ்நிலைகளும். ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு உங்களோட நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அதற்கு முன்பாக தேவன் சந்தித்த மனிதர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே என்ன பண்ணுது இருக்கு. நீங்க உட்காந்து நான் அந்த பட்டியலை போட்டேன்னா இன்றைக்கு என் பிரசங்கம் என்ன பண்ணாது, முடியாது. ஆனாலும் ஒரு சிலரை மாத்திரம் லைட்டா உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துட்டு நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். முதலாவதாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறார்னு பார்த்தா யாக்கோபு எனக்கூடிய ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் என்ன பண்றாரு, சந்திக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கும்படி வருகிறாரு. அவன் சந்திக்கப்படும் போது சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தது நம்ம கொஞ்சம் பார்க்கணும். தேவன் சந்தித்தது யாக்கோப, அவன் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அவரே சொல்றாரு, வெறுங்கையா இருந்தேன், வெறுங்கையா இருந்தேன். அப்ப யாக்கோபை கர்த்தர் சந்திக்கும் பொழுது யாக்கோபு எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாரு, வெறும் கையா இருந்தார். ஆதரவுக்கு ஆள் இல்லாத நிலைமையில இருந்தார். தன்னுடைய இரவு உணவு கொடுப்பதற்கு யாரும் இல்லாதவனாய் இருந்தார். தனக்கு ஆகாரம் கொடுக்க யாரும் இல்லை, தன்னை விசாரிக்க யாரும் இல்லை. இத்தனை கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 20 மைல் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, ஓடி இருப்பார். அன்றைக்கு அந்த நாள்ல ஓடி வரும்பொழுது அவருடைய கால்கள் எவ்வளவாய் வலித்திருக்கும். இன்றைக்கு நம்ம 1/2 கிலோமீட்டர் நடந்தாலும் நமக்கு என்ன ஆகுது, கால் நரம்பு புடிச்சு இழுக்கு. 1/2 கிலோமீட்டர் நடந்ததுக்கு 1/2 நாள் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, தூங்க வேண்டியதா இருக்கு. ஆனா 20 மைல் ஓடின யாக்கோபுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? குடிக்க தண்ணீர் இருந்துச்சா, புசிப்பதற்கு சாப்பாடு இருந்துச்சா தெரியல, என்ன இருந்துச்சுன்னு தெரியல. அதான் வெறுமை, ஒன்றுமே இல்லாத நிலைமைப்பா. யாக்கோபுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை, வெறும் கை, வெறும் கை. யாக்கோபுடைய கை வெறும் கை. அப்ப வெறும் கையா இருந்தவனை கர்த்தர் சந்தித்தார். தேவன் சந்தித்ததற்கு பிற்பாடு அவன் கை மாறுச்சு. அவன் கரத்தில் கர்த்தர் ஒரு கோலை கொடுத்தார். அவன் கரத்தில் கர்த்தர் 2 பரிவாரத்தை கொடுத்தார்.
அப்ப பாருங்க, நாம் சந்திக்கப்படுவதற்கு முன்பாக எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? வெறும் கை உடையவர்களா இருக்கிறோம். யாக்கோபு வெறும் கையா இருந்தாரு. நம்மளால சொல்ல முடியும் நிச்சயமா. இயேசு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சந்திப்பை கொடுப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையா தான் இருந்துச்சு. எல்லாம் இருந்தும், அதுக்கு தான் முன்னா கூட்டியே நான் சகையுவை உங்களுக்கு நான் கை காட்டி கொடுத்தேன். எல்லாம் இருந்தும் வெறுமை. இங்க யாக்கோபு சாதாரண மனுஷன் கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நினைப்பூட்டும்படி மறுபடியும் நான் சொல்றேன். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஏன்னா ஆபிரகாமுடைய சொத்து யாருக்கு வந்துச்சு? அவன் மகன் ஈசாக்குக்கு. அப்ப ஈசாக்குடைய சவதரித்த சகலமும் யாருக்கு உரியது? அவர்கள் 2 பிள்ளைகளாகிய ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உள்ளது. அப்போ ஒரு சொத்து 3 பங்காக பங்கிடப்படுகிறது. முதல் பங்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் என்று ஒரு பங்கு. அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். இரண்டாவது 2 பிள்ளைகளுக்கான பங்கு. மூத்தவன் ஏசாவுக்கும் இளையவன் யாக்கோபுக்கும் 2 பங்கு. அப்ப ஒரு சொத்து 3 பங்கா பிரிக்கப்படுது. அந்த 3 பங்குமே இப்ப யார் கையில தான் இருக்கு? யாக்கோபு கையில தான் இருக்கு. ஏன்னா அண்ணனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் எடுத்துக்கிட்டார். இப்ப தனக்குரிய பங்கையும் அவர் எடுத்துக்கிட்டார். அண்ணனை ஆசீர்வதிக்கும்படி அப்பா கூப்பிட்டாரு பாத்தீங்களா, அதையும் எடுத்துக்கிட்டார். இப்ப 3மே யார் கையில தான் இருக்கு? ஏசா கேட்கிறாரு, அப்பா எனக்குன்னு ஒண்ணுமே இல்லையா? இல்லையேப்பா, எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. அப்ப எல்லாம் இருந்தும் யாக்கோபுடைய கை எப்படிப்பட்ட கையா இருக்கு? வெறும் கை. அந்த இடத்துல நமக்கு எல்லாமே இருந்தாலும் நம்ம சில சமயங்கள் எப்படிப்பட்டவங்களா காணப்படுறோம்? வெறுமை, வெறும் கை. இருக்கும், எடுக்க முடியாது. இருக்கும், எடுத்து செலவழிக்க முடியாது. இருக்கும், எடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. நமக்கும் பயன்படுத்திக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் யாக்கோபை சந்திச்சார். இரண்டாவது மோசே. யாத்திராகமத்தின் யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல அங்க கர்த்தர் மோசையை சந்திக்கிறார். மோசே எங்க சந்திக்கிறார்? முச்செடிக்கு முன்பாக சந்திக்கிறார் வைத்து. முச்செடிக்கு முன்பாக வைத்து மோசையை சந்திக்கிறார். மோசையை சந்திக்கும் போது மோசே எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாரு? ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன். அதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது ஒரு ராஜாவுக்கு அடுத்த ராஜாவாய் ஆக வேண்டிய ஒருவன் தான் மோசே. எகிப்துல பார்வோனுக்கு கீழே இருந்து அடுத்த பார்வோனை ஆக வேண்டியவன் தான் யாரு? மோசே. அவருக்கு அங்க சகலமும் இருந்துச்சு. ஆனால் அதை அனுபவிக்க முடியல. இப்ப என்ன பண்றாரு? தான் வளர்ந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு ஒரு தூர தேசத்துக்கு போய் ஆடுகள் மேய்த்து கொண்டு தனிமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கூட்டமா இருந்த மனுஷன் இப்ப எப்படி இருக்கிறாரு? அரண்மனையில இருக்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா வாழ்ந்திருப்பான்? அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா வாழ்ந்திருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 4 அண்ணன் தம்பிங்க, ஒரு 3 அண்ணன் தம்பிங்க, இல்ல 5, 6, 7, 8 அக்காமாருங்க இருக்கிற ஒரு குடும்பத்திலேயே அந்த குடும்பம் ஒண்ணு கூடுச்சா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சமாளிக்க முடியாது, அப்படி இருக்கும். ஆனா ஒரு அரண்மனைக்குள் இருந்தவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான்? அவனுக்கு ஆகாரம் கொடுக்க, அவனை தேட ஓட விசாரிக்க இப்படி பல பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப எப்படிப்பட்டவனா இருக்காரு? தனிமை. அநேகரோடு இருந்தவன் தான் மோசே. சுற்றி பார்க்க அநேகர் இருந்தாங்க, விளையாடுவதற்கு, பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு, ஆகாரம் புசிப்பதற்கு, இப்படி நல்ல சௌகரியமான இடத்தில் இருந்த மோசே இப்ப எங்க இருக்கிறாரு? தனிமையில. இன்னொன்னு சொல்ல போனா அங்க அவருக்கு அந்த லக்ஸுரியான லைஃப் இல்ல, எதுவுமே இல்ல. கர்த்தர் சந்தித்தார். கர்த்தர் சந்தித்தார். நிலைமை மாறுது. என்ன மாறுது அப்படின்னா, எதற்காக பயந்து ஓடி வந்தாரோ, யாருக்கு பயந்து ஓடி வந்தாரோ, எந்த பார்வோனுக்கு பயந்து ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாரோ, தேவ சந்திப்புக்கு பின்பாக அதே பார்வோனுக்கு முன்பாக நின்று என்ன பண்றாரு? தன் கோலை போட்டு அதை பாம்பாக மாற்றி, அதே பாம்பை பிடித்து கோலாக மாற்றி, தேவ நாமத்தின் மகிமையை வெளிக்காட்டி வாதைகளை உண்டாக்கி தேவ ஜனத்தை தேவ நாமத்துக்கென்று விடுதலையாக்கி கொண்டு வந்த ஒரு மனுஷன் தான் யாரு? ஆனா எப்படிப்பட்ட மனுஷனை காணப்பட்டாரு? தனிமையில, பயந்த நிலைமையில, தனக்கு ஏதாவது நேரிடுமோ,
தன்னை எதுவும் செய்து விடுவார்கள் என்று பயத்தில் ஓடி வந்தவன் தான். ஆனா இன்றைக்கு எப்படிப்பட்ட மனிதனா மாறி இருக்கிறாரு? தேவ நாமத்தின் மகிமைக்கென்று தேவனை உயர்த்தும்படி, தேவ ஜனங்களை விடுவிக்கும்படி என்ன பண்றாரு? அவர் மாறி நிற்கிறார். அப்ப நமக்கு ஒரு சந்திப்பு என்ன பண்ணுது? தேவைப்படுது. எதற்கு? நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளுவதற்கு. முதலாவது சந்திப்பு நமக்கு எதுக்கு வேணுமா? நம்முடைய வெறுங்கை மாறுவது. எல்லாம் இருந்தும் நான் வெறுமையா இருக்கிறேன், எல்லாம் இருந்தும் நான் வெறுமையா இருக்கிறேன், இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை, இவங்கெல்லாம் எனக்கு இருந்து என்ன, நானும் பிள்ளைய பெற்று என்ன பிரயோஜனம், நான்லாம் வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம், நான்லாம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே. அப்ப இரண்டாவது காரியம், நமக்குள் இருக்கிற பயம். எதற்கு பயந்து ஓடுனீங்க? எதற்கு பயந்து ஓடுனீங்க? அந்த ஓட்டத்தை கர்த்தர் மறுபடியும் திருப்புறார். நம்ம ஒரு பொம்மை ஒன்று பார்த்துருப்பீங்க, நம்ம அதை இழுத்து விட்டோம்னு வச்சுங்களேன், அது நேராக போகும், செவத்துல முட்டும், அப்படியே பல்ட்டி அடிச்சு திரும்பி ரிட்டர்ன் வருமா. அதுதான் மோசையுடைய வாழ்க்கை. வேகமா போனாரு தப்பிச்சிருவேன்னு சொல்லி, போய் நின்னா முச்செடியில் ஒரு முட்டுதல் ஏற்படுது, ஒரு சந்திப்பு ஏற்படுது தேவனோடு. முச்செடியில் கர்த்தர் மோசையை சந்தித்த அந்த தருணத்தில் மோசையினுடைய வண்டி அப்படியே ஆப்போசிட்டா ரிவர்ஸ் கியரை போட்டு என்ன பண்ணுது? நேரா மறுபடியும் எகிப்துக்கே போகுது. காரணம் என்னவென்றால், நீங்க எதை நினைத்து அதிகமா பயப்படுறீங்களோ அதை மேற்கொள்ள கர்த்தர் வைக்கும்படி நம்ம இன்றைக்கு சந்திக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பயம் எது? அதை மேற்கொள்ள வேண்டுமென்றால் தேவனோடு ஒரு சந்திப்பு முக்கியம். மூன்றாவது, கிதியோன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கிதியோனை சந்திப்பார். கர்த்தர் கிதியோனை சந்திப்பார். கிதியோனை சந்திக்கப்படும் பொழுது கிதியோன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஒரு அடிமையின் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு, சொந்த வீட்டிலேயே எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, சொந்த தேசத்துல எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, சொந்த நிலத்துல எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஒரு அடிமையின் வாழ்க்கை என்ன பண்றாங்க? வாழ்றாங்க. ஒடுக்கப்பட்ட நிலைமை. ஒடுக்கப்பட்ட நிலைமையில யார் இருக்கிறா? கிதியோன் இருக்கிறாரு. அப்ப கிதியோனை கர்த்தர் சந்திக்கும்படி வருகிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் கிதியோனை சந்திக்கும்படி வருவார். அப்ப கிதியோனுடைய சந்திப்புக்கு பின்பாக கிதியோனுடைய நிலைமை என்ன பண்ணுது? மாறுது. அது வரைக்கும் தன் தேசத்தில், சுய தேசத்திலேயே அடிமையா இருந்தவங்க, சுய வீட்டுல அடிமையா இருந்தவங்க, சொந்த நிலத்தின் கனியை புசிக்க முடியாமல் இருந்தவங்க, இப்ப சொந்த நிலத்தின் கனியை புசிக்கும்படி என்ன பண்றாங்க? மாறுறாங்க. சொந்த நிலத்தின் கனியை புசிக்கும்படி காரணம் என்ன? தேவனோடு உள்ள ஒரு சந்திப்பு, தேவனோடு ஏற்பட்டதான ஒரு சந்திப்பு. அப்ப இந்த கிதியோனை போல நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல், நான் இருக்கும் இடத்திலே நான் அடிமையை போல் உணர்கிறேன் என்ற ஒரு எண்ணம் இருக்குமானால், நமக்கு ஒரு சந்திப்பு தேவை. நமக்கு ஒரு சந்திப்பு தேவை. என்ன சந்திப்பு? தேவனோடு எனக்கு ஒரு சந்திப்பு. எதற்காக? இந்த நிலைமை மாறும்படியாக, இந்த நிலைமை மாறும்படியாக. அடுத்ததாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஒருவனை சந்திக்கிறார். யார் என்றால் தாவீது. கர்த்தர் ஒருவரை சந்திக்கிறார். இவன் தான் எழுந்து இவனை என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. சாமுவேலை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இவன் தான் சாமுவேலு, இவனைத்தான் நான் ராஜாவாக என்ன பண்ண போறேன்? ஏற்படுத்த போறேன். இவன் அபிஷேகம் பண்ணு, உன் தைல குப்பையை எடு, இவன் தலையின் மேல் அபிஷேகமாய் ஊற்று. இப்ப தாவீதுடைய நிலைமை நமக்கு நன்றாக அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதானா? சாமுவேல் கேட்கிற ஒரு வார்த்தை, உனக்கு பிறந்த பிள்ளைகள் அவ்வளவுதானா? ஈசாயே, உனக்கு பிறந்த பிள்ளைகள் அவ்வளவுதானா? இல்ல, இன்னும் ஒருவன் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை, குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலை, மற்றவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்காத ஒரு நிலை. ஒரே வீடு, ஒரே ஆகாரம், ஒரே உறவு முறைகள், ஒரே இரத்த உறவு, ஆனாலும் அங்கீகாரமானது கிடைக்கவில்லை. இரத்த உறவுகள் தான், தாவீது சகோதரருடைய இரத்த உறவு தான். ஆனா அந்த 7 சகோதரர்களும் இராணுவத்தில் இருக்க, தாவீது மாத்திரம் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? இது எப்படி தெரியுமா? நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமுன்ற கதையா தாவீதுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அண்ணனுக்கு செய்யறாங்க, எனக்கு செய்யல.
நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமை எத்தனை பேர் அதுக்குள்ள கடந்து போயிருப்பீங்களோ தெரியல. அவங்களுக்கு செய்யறாங்க, எனக்கு செய்ய மாட்டாங்க. அவங்கள கனம் பண்றாங்க, என்னைய கனம் பண்ண மாட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல பாருங்க, சாமுவேல் வீட்டுக்கு வரான்னு ஈசாய்க்கு நல்லா தெரியும். 7 பிள்ளைய கூப்பிட்டவன் 8வது பிள்ளை தாவீது என்ன பண்ண முடியல, கூப்பிட முடியல. அந்த அளவுக்கு அவன் என்ன துரோகம் பண்ணான்? கடைசி பிள்ளையா பிறந்தது அவன் செய்த துரோகமா, இல்ல நல்ல நல்ல அழகுள்ளவனாய் பிறந்தது அவனுடைய தனித்து விடப்பட்டது காரணமா? தெரியல. ஆனா அவன் அழகிய கண்களும் சிவந்த மேனியும் உடையவன், நன்று அழகா இருந்தான். இவன் தான். அப்ப கவனிச்சு பாருங்க, எல்லாருக்கும் அங்கீகாரம் கிடைக்குது, எனக்கு மட்டும் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அவனை கனப்படுத்துறாங்க, என்ன கனப்படுத்த மாட்டாங்க. அவனை விசாரிக்கிறாங்க, அவனை கவனிக்கிறாங்க, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஏக்கம் எத்தனை பேரோட இதயத்துல இருக்கோ தெரியல. உங்களுக்கு ஒரு சந்திப்பு வேணும், உங்களுக்கு ஒரு சந்திப்பு வேணும். அந்த சந்திப்பு மாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை ஒதுக்கி உங்களை முதன்மையா நிறுத்தாதவங்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை முதன்மையான இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவார்? வைப்பார். யாருக்கும் அக்கறையில தாவீதை குறிச்சு. நான் நினைக்கிறேன், ஒருவேளை தாவீதை அப்படியே தனி தெளிச்சு விட்டுருப்பாங்க போல இருக்கு. அவன் சாப்பிட்டா என்ன, சாப்பாட்டி என்ன, ஆனா ஒன்று மட்டும் என்ன பண்ணும்? நடக்கணும். ஆதாயம் மட்டும் நடக்கணும். கவனிக்க ஆள் இல்ல, ஆனா ஆதாயத்தை வாங்கி கொள்ள மாத்திரம் ஆட்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. தாவீதை கவனிக்க ஆள் இல்ல, தாவீதை விசாரிக்க ஆள் இல்ல, தாவீதை கூப்பிட்டு உபசரிக்க ஆள் இல்ல, ஒரு நல்ல காரியத்தில் கலந்து கொள்ள வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆனா தாவீது மேய்க்கிற ஆடு நிமித்தம் மாத்திரம் உங்களுக்கு என்ன வரணும்? ஆதாயம் வரணும். இப்படிப்பட்ட கூட்டம் இன்னைக்கு என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. தாவீதை கனப்படுத்த மாட்டாங்களாம், தாவீது மேய்க்கிற ஆடுகள் நிமித்தம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகணுமா? ஆடு வளர்க்குறவங்களுக்கு, ஆடு வளர்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஆடு வளர்த்தா எவ்வளவு பிரயோஜனம் இருக்குன்னு. கடந்த நாட்டில் ஒரு ஆடு பார்த்தேன். அந்த ஆட்டோட பேர் எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்லை. அந்த ஆட்டோட காது மட்டுமே ஒரு 2 அடிக்கு இருக்கும். அந்த ஆட்டோட காது மட்டுமே ஒரு 2 அடிக்கு இருக்கும். இவ்வளவு பெருசு இருக்கு. இழுத்து பிடிச்சாக்க 22 இன்ச்சு என்னமோ சொன்னாங்க. எனக்கா அப்படியே பார்த்தேன், என்ன இவ்வளோ பெரிய காது அப்படி. நல்லா என் கைக்கு இந்த இது இருக்கும், அதோடைய காதுடைய அகலம் இப்படி இருக்கும். நல்லா வளைஞ்சு அழகாக நல்லா கொம்பு வச்சு நல்லா ஹைஜாண்டிக்காக நிற்கிது. அது ஏதோ ஒரு நாட்டு மாட்டு ரகம், தெரியல எனக்கு சரியா. அதோடைய உரிமையாளர்கிட்ட கேட்குறாங்க, எப்பா இந்த ஆடு எவ்வளோக்கு விலை போகும்? ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா இதோடைய ரேட்டு சராசரியா ஒரு ஆடு 50,000 இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுமா அந்த ஒரு ஆடு. குறிப்பா ரம்ஜான், பக்ரீத் இப்படிப்பட்ட நாட்கள் வரும் பொழுது ஒரு ஆடு 80,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் போகுமா ஒரு ஆடு. அப்ப பாருங்க, ஆடு வளர்க்கறதுனால எவ்வளவு பிரயோஜனம். இப்ப ஆடு வளர்த்த தாவீது கொடுக்கிற ஆதாயம் வேணுமா? தாவீது மட்டும் வேணாமா? சிலருடைய உதவி தேவைப்படும், ஆனா அவங்க மட்டும் தேவைப்பட மாட்டாங்க. சிலருடைய உதவி தேவை, ஆனா அவங்க எனக்கு தேவையில்லை. அவன் எக்கடி கட்ட போட்டோம், மாசமான எனக்கு வந்தா மட்டும். இப்படியும் சிலரை வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னா ஒரு சந்திப்பு வேண்டும், தேவனோடு ஒரு சந்திப்பு வேண்டும். என்னைய சந்திங்கப்பா. என்னைய மனுஷங்க ஒதுக்குறாங்க, என்னைய கூட பிறந்தவங்க வெறுக்கிறாங்க, என் தகப்பன் கூட எனக்கு என்ன பண்றது இல்ல, எனக்கு வேண்டிய கனத்தை அவர் கொடுக்கறது இல்ல. ஆனா என் நிமித்தம் ஆதாயத்தை மாத்திரம் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. என்னுடைய ஆதாயத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறாங்க. நான் வேண்டாமா? இப்படிப்பட்ட நிலைமை இருக்குமானால் தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னைய சந்திங்கப்பா. எவர்கள் என்னை வேண்டாம் என்று ஒதுக்குனாங்களோ, எவர்கள் என்னுடைய ஆதாயம் மாத்திரம் போதும் இவன் எனக்கு வேண்டான்னு சொன்னாங்களோ, அவர்கள் மத்தியில என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க. அதான் வேதம் சொல்லுது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அந்த அவர்கள் யாரை வேணா நீங்க வச்சுக்காங்க. இங்க தாவீதுக்கு அவர்களுக்கு முன்பாகன்னா, இங்க தாவீதுக்கு முன்பாக யார் இருக்கா? தாவீதின் சகோதரர்கள் இருக்கிறாங்க, தாவீதின் தகப்பன் இருக்கிறாரு. தாவீதை அந்த நாட்களை ஏளனமாய் பார்த்த அத்தனை பேரும் அந்த ஏலா பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க. தேவனோடு ஒரு சந்திப்பு உண்டாயிற்று. அத்தனை பேருக்கும் மத்தியஸ்தனாக யார் நிற்கிறார்? தாவீது நிற்கிறார். காரணம், தேவனோடு கிடைத்த ஒரு சந்திப்பு. அப்ப அடுத்ததாக லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவ மனுஷனை நம்ம பார்க்க முடியும், பேதுரு.
பேதுருவை குறித்து நமக்கு நன்றா தெரியும். ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன், தன் படகை வெறுமையாய் வைத்திருந்த ஒரு மனுஷன். பேதுரு எப்படிப்பட்ட மனுஷனா காணப்படுகிறாரு? ஒண்ணுமே இல்ல, டோட்டலி ஜீரோ. தன் வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணக்கூடியமே இன்றைக்கு முடக்கப்பட்ட நிலைமையில அவர் என்ன பண்றாரு? காணப்படுறார். அன்றைக்கான வாழ்வு அவருக்கு முடிஞ்சு போச்சு, அன்னைக்கான ஊதியம் அவருக்கு முடிஞ்சு போச்சு, அன்னைக்கான செலவு அவருக்கு முடிஞ்சு போச்சு. அன்றைக்கு அவர் குடும்பத்தில் எவ்வளவு தேவை இருந்ததோ அத்தனை தேவைகளும் அன்ற காலை நேரத்தில் முடக்கப்பட்டது. அந்த மீன் அகப்படாததுனால அவருடைய வியாபாரம் நட்டமாயிருச்சு, அவருடைய வருமானம் நட்டமாயிருச்சு. அவருடையதான நல்ல அவருடைய கடை அவரோட வச்சிருந்திருக்கலாம், அந்த கடை என்ன பண்ணப்பட்டுச்சு? பூட்டப்பட்டாயிற்று. இப்படி எல்லாமே ஜீரோ, டோட்டலி அந்த டே ஜீரோவா மாறுது. எப்போ? தேவன் சந்திப்பதற்கு முன்னாடி வரைக்கும். தேவன் சந்திப்பதற்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா வெறும் படகை வைத்துக்கொண்டு வலை என்ன பண்றாரு? அலசிக்கிட்டு இருக்கிறார். இயேசு தன்னுடைய பிரசங்கத்தை முடிச்சிட்டு, பேதுருவே உன் படகு என்ன பண்ணு, உள்ள தள்ளு, நான் சொல்ற இடத்துல நிறுத்து, வலையை வீசு. இயேசு படகுல ஏறுவதற்கு முன்பாக வரைக்கும் படகு எப்படிப்பட்டதா இருந்துச்சு? வெறுமையா இருந்துச்சு, ஒன்றுமே இல்லாம ஜீரோ, பூஜ்ஜியத்துல என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. இப்ப இயேசு படகுல ஏறிட்டாரு, படகோட நிலைமையே மாறிடுச்சு. ஜீரோவா இருந்த லைஃப் கொடுக்கிற கையா மாத்துறாரு. அதான் ஒரு பாட்டு உண்டுல, வெறும் கையாய் இரு பரிவாரம் எனக்கு தந்து. இன்னொரு லைன் ஒண்ணு உண்டு, ஏங்கி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாய். இப்ப பேதுருடையதான வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு ஏக்கம், இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, ஒண்ணுமே கிடைக்கலையே எனக்கு அப்படிங்கிற பேதுருடைய லைஃப் இப்ப கொடுக்கிற லைஃப் என்ன பண்ணுது? மாறுது. காரணம் இயேசு அவருடைய படகில் சந்தித்த சந்திப்பு. வெறும் படகு அலசிட்டு இருந்தவர் இப்ப கூப்பிடுறாரு. பக்கத்துல யாக்கோபு இருந்திருக்கலாம், யோவான் இருந்திருக்கலாம், அவருடைய சகோதரர் யாராவது இருந்திருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரனா கூட இருந்திருக்கலாம். இப்ப கூப்பிடுறாரு, இங்க வா, இங்க வா, இந்த உன் படகுலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க. என் படகு கொட்டி என் வலையில என்ன பண்ணுதுன்னு மீன் இருக்கு. அர்த்தம் என்ன? நான் விரிச்ச வலையில என் படகு மாத்திரம் இல்லப்பா, என் படகு ரொம்பி இன்னும் மீன் இருக்கு, உன் படகையும் கொண்டா. அதனால 2 படகு அமிழத்தக்க மீனை கர்த்தர் கொடுத்தார். ஒரு படகை சாதாரணமா என்ன பண்ண முடியாது? மூழ்கடிக்க முடியாது. ஏன்னா அந்த படகுடைய வடிவமைப்பே அப்படிதான் இருக்கும். எவ்வளவு ஆட்கள் ஏத்துனாலும் அந்த படகு என்ன பண்ணக்கூடாது? மூழ்கி போகக்கூடாது. அது மீறி அது மூழ்குதுன்னா ஒன்று கப்பலில் ஓட்டம் இருக்கணும், இல்லை கப்பல் செஞ்ச விதத்தில் கோளாறு இருக்கணும். ஆனால் இங்கே நல்ல படகு அமிழ்ந்து போறோன்னா எவ்வளவு கனத்தை ஆண்டவர் அந்த படகு மேலே வச்சிருப்பார், எவ்வளவு மீனை வச்சிருப்பார். பெரிய மீனை வச்சா படகு சோழி முடிஞ்சிடும். அப்ப நம்ம பார்த்துருப்போம், எவ்வளவு மீனையோ கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருப்பார். அமிழ்ந்து போகத்தக்க, மூழ்கி போகிற அளவுக்கு மீனை கொடுக்குறாருன்னா அந்த வலையில எவ்வளவு மீனை கத்த நிக்க வச்சிருப்பார். இது வரைக்கும் அந்த வலையில அவ்வளவு மீன் பிடிக்குமான்னு யாருக்கும் தெரியாது, பேதுருவுக்கும் தெரியாது. ஆனா நம்முடைய கரங்கள் உதவிக்காக ஏங்கி நிற்குமானால் நமக்கு ஒரு சந்திப்பு வேணும். நமக்கு ஒரு சந்திப்பு. எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அப்படின்னு உதவிக்காக நம்முடைய கரங்கள் ஏங்கி இருக்குமானால் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், உங்கள் கரங்கள் ஏங்கி நிற்க வேண்டியது இன்னொரு மனிதனை அல்ல, தேவ கரத்தை. ஏன்னா மனிதன் ஒரு வேலை கொடுத்திருப்பார்னா, பேதுருவுக்கு ஒரு வேலை தன்னோடு இருந்த சக தோழர்கள் மீன் கொடுத்திருந்தா அதிகபட்சம் எவ்வளவு மீன் கொடுத்திருப்பாங்க? வியாபாரம் பண்ற அளவுக்குலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, சாப்பிட்ற அளவுக்கு வேணா கொடுத்துருப்பாங்க. இந்தா ஒரு 2 கிலோ மீன், போய் வீட்டில் என்ன பண்ணு, சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். தான் அள்ளி கொண்டு வந்த படகுல இருந்த பாதி மீனை கொடுத்து வியாபாரம் பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப பேதுருவுக்கு கொடுத்திருந்தா எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? ஒரு 2 கிலோவோ 3, அதிகபட்சம் ஒரு 5 கிலோ. நல்ல தெம்பா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு, நாளைக்கு பா. இவ்வளவுதான்.
மனிதன் நமக்கு உதவி செய்வான்னு நம்முடைய கரங்கள் ஏங்குமானால், நம்முடைய கரங்கள் மனித உதவிக்கு நேராய் நிற்குமானால், அவன் நமக்கு ஒரு வேலையை மட்டும்தான் சந்திக்க முடியும். நம்முடையதான ஒரு நாளுக்கான ஒரு வேளை ஆகாரத்தை மட்டும்தான் அவனால் என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும். ஆனால் நம்முடைய கரத்தை, நம்முடைய வெறுமையை இயேசு சந்திப்பார் என்றால், இந்த கரத்தின் மூலமா இன்னொரு படகை என்ன பண்ணுவார், போஷிக்க வைப்பார். அப்ப நமக்கு ஒரு சந்திப்பு தேவை. ஆண்டவரே, என்னுடைய கரங்கள் ஏங்குகிற கரமா இருக்குப்பா, என் கரங்கள் உதவிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நீங்க சொல்ல வேண்டியது, மனிதனை சந்திப்பதை விட மனிதன் உங்களை சந்திப்பதற்கு முன்பாக யாரை சந்தித்திருக்கணுமா, இயேசு நம்மளை சந்தித்திருக்கணும். இயேசுவே என்னை சந்திங்க, என் தேவைகள் மாறும், என் தேவைகள் மாறும். அதான் ஒரு பாடல், என் தேவையெல்லாம் நீர்தானே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அப்ப நம்முடைய ஜீவிய நாட்கள் முழுவதும் நம்முடைய தேவை யாரா இருக்கணுமா, இன்னொருவருடைய கரமா இருக்கக்கூடாது, இன்னொருத்தருடைய படகா இருக்கக்கூடாது, இன்னொருத்தருடைய வீடா இருக்கக்கூடாது. நம்முடைய தேவை இயேசுவாக மட்டும்தான் இருக்கணும். நம்முடைய தேவை இயேசுவாக மாத்திரம் இருந்துட்டா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். நம்முடைய தேவை மாத்திரம் இயேசு கிறிஸ்துவா மாறிட்டாருன்னா, நம்முடைய முழு நம்பிக்கை இயேசுவா மாறிட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஜீவிய நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் நம்மை வாழ்நாள் முழுவதும் பின்தொடர செய்வார். அப்ப இயேசுவ பேதுருவ சந்திச்சாரு, பேதுருவின் படகு அமிழத்தக்கதாய் மாறியது. அந்த படகிலிருந்து, வெறுமையான படகிலிருந்து இப்ப மீன்கள் எடுத்து கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் மாத்துகிறார். அப்ப ஒரு சந்திப்பு பாருங்க எவ்வளவு காரியத்தை செய்யுது. நம்ம நினைக்கிறோம் தேவனோடு உறவு வைத்து கொண்டா, தேவனோடு ஒரு சந்திப்பு இருந்தா, தேவ சமூகத்தில் நம்ம காணப்பட்டா, நம்ம நினைக்கிறோம் நமக்கு அது கொஞ்சம் வெறுமையா காணப்படும். அது நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஜெபம் பண்றது, என்ன பைபிள் படிக்கிறது, என்ன சர்ச்சுக்கு போறது. தேவனோடு ஒரு சந்திப்பு உங்களை ஆசீர்வாதமாக மாற்றிவிடும் என்பதனால் மாத்திரமே உங்களுக்குள் சகல சலிப்பும், சகல சஞ்சலமும், சகல வேதனையும், சகல நோக்காடுகளும் என்ன பண்ணுது, உண்டாகுது. ஏன்? உங்களுக்கு சந்திப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்க மாறிடுவீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சந்திப்பு உண்டாயிட்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க. உங்களுக்கும் தேவனுக்கு ஒரு சந்திப்பு உண்டாயிடுச்சுன்னா ஏங்கி நிக்கிற கரம் கொடுக்கிற கரமா மாறிடும். நீ தரித்திரராகவே இருக்கணும், நாம இப்படியே இருக்குன்றதுக்காக தான் அந்த சந்திப்பு, அந்த இணைப்பை துண்டிக்கும்படி சகலமும் நமக்கு நடக்குது. அதுக்கு நாம் வைத்த பெயர் பலவீனம். அதுக்கு நாம் வைத்த பெயர் பலவீனம். கர்த்தருக்கு என் பலவீனம் தெரியும், கர்த்தருக்கு என் சூழ்நிலை தெரியுங்க. சூழ்நிலை தெரிஞ்சனாலதான் கூப்பிடுறாரு, சூழ்நிலை தெரிஞ்சனாலதான் கூப்பிடுறாரு. ஆனா நம்ம சொல்றது, அவருக்கு என் சூழ்நிலை தெரியும், ஏசப்பாக்கு என் நிலைமை நல்லா தெரியும். அவருக்கு தெரியாததா? தெரிஞ்சனாலதாமா சந்திக்கவான்னு கூப்பிடுறாரு, தெரிஞ்சனாலதான் சந்திப்பு வேணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. எத்தனையோ தேவ மனுஷன் நம்ம சொல்லலாம், வியாதி மாறும். இப்ப நம்ம இவ்வளவும் பார்த்தோம். யோவான் 5ஆம் அதிகாரத்துல பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா ஒருத்தன் வியாதியோட கடந்தான். 38 வருஷம், ஓரிரு வருஷம் மேல 38 வருஷம். அன்றைக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்? ஒருவன் வியாதியஸ்தனாய் மாறினா, ஒரு குஷ்டரோகமோ ஏதோ ஒரு பலவீனம் அவனுக்கு பிடிக்குதுன்னா, அவன் ஊரை விட்டு என்ன பண்ணணும், வெளியில இருக்கணும். 12 வாசல ஒரு வாசலனா அந்த வாசல் என்ன பண்ணணும், போய் உக்காரணும். உக்காந்து அவனுடைய பலவீனம் மாறுற வருஷம் வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கணும். மாறினதுக்கு அப்புறமா ஆசாரியன் கிட்ட போயிட்டு, இந்த பாரு என் பலவீனம் மாறிடுச்சு, நான் நல்லா ஆயிட்டேன், இப்ப நான் வீட்டுக்கு போலாமா. இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 38 வருஷமா வியாதியஸ்தனா இருந்த அந்த மனுஷனுக்கு இயேசு சுகம் கொடுத்தாரு. அந்த 38 வருஷமா அவன் பிரிந்து வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலையை கொடுத்தாரு.
நான் இப்படி ஒரு வார்த்தையை உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். அந்த ஒரு மனுஷன் பலவீனப்பட்டான், அவன் பெதஸ்தா குளத்துக்கு வந்துட்டான். அவன் குடும்பம் எங்க போயிருக்கும்? அவன் குடும்பம் என்ன பண்ணியிருக்கும்? மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க? ஒரு நல்ல நாள், பெரிய நாள் வரும் பொழுது, உறவுகள்ல நல்லது கெட்டது வரும் பொழுது அவரால் எப்படி கலந்துருக்கு? போற இடத்துல என்ன கேட்பேன்னா, உங்க அப்பா வீட்டுக்கு எதுக்கு தெரியுமா சமானம்? தன்னுடைய கணவனார், தன்னுடைய பிள்ளை ஜெயிலில் இருக்கிறாங்கன்னு வெளியில சொல்ல முடியாம சில பேர் என்ன பண்ணுவாங்க? தலை குனிஞ்சு இருப்பாங்க பார்த்தீங்களா? சில பேர் வெளியவே போக மாட்டாங்க. கேட்டாக்க ஏதாவது கேட்பாங்க, எதுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு சில பேர் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையை தான் அன்றைக்கு வியாதியஸ்தர்களுக்கு இருந்துச்சு. வியாதியஸ்தனாயிட்டா கொண்டு போய் போட்டுரு. கேட்பாங்க, என்ன சுகமாயிட்டாரா? இல்லையா? என்ன பண்ணீங்களோ தெரியலையே, போயிடுவாங்க. யோபு அப்படித்தானே கேட்டாங்க. யோபு வியாதி நடந்தப்ப என்ன சொன்னாங்க? என்ன பாவம் பண்ணியோ தெரில யோபு, உன்னை வந்து இப்படி என்ன வியாதி பிடிச்சி ஆட்டுது, போய் விசாரி, உனக்கு அவர் சொல்லுவார். இப்படித்தான் சொன்னாங்க. அப்ப அன்றைக்கும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. என்ன புருஷன் அவன் தப்பு பண்ணாரோ தெரில, உன் புருஷன் என்ன உங்க அப்பா தப்பு பண்ணாரோ தெரியல. இப்படி பழிகள் மாறணும்னா ஒரு சந்திப்பு வேணும். நம்மேல் சுமத்தப்பட்ட சில பழிகள் மாறணும்னா, நம்முடைய பலவீனம் ஒரு பக்கம், பலவீனத்துக்கு ஒரு பழி போடுவாங்க பாருங்க. யோபுவுக்கு மேல ஒரு பழி போட்டாங்க பாருங்க. யோபுவுக்கு பலவீனம் வந்ததுக்கு காரணம் பிசாசுக்கும் இயேசுவுக்கும் தேவனுக்கும் நடந்ததான ஒரு காரியத்துல யோபு எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை தேவன் அறிந்து கொள்ள வேண்டும். இல்ல யோபு விழவப்புன்னு சொல்லி பிசாசு கொண்டு வந்த காரியம். இதுல யோபு தப்பு பண்ணல, யோபு தவறு செய்யல, யோபு பாவமான மனுஷன் கிடையாது, பாவம் பண்ற மனுஷனும் கிடையாது. சோதனை நடக்குது. அந்த சோதனைக்கு உலகத்தில் உள்ள நண்பர்கள் வைத்த பெயர் ஏதோ பண்ணியிருக்கான், ஏதோ பண்ணிருக்கு. அப்ப இந்த 38 வருட வியாதியஸ்தரும் என்னதான் சொல்லியிருப்பாங்க? என்ன பண்ணி தொலைஞ்சானத்துல இத்தனை வருஷமா இழுத்துக்க பறிச்சுக்குன்னு கிடக்குறானே. அப்ப சில பழிகள் மாறணும் அப்படின்னா நமக்கு ஒரு சந்திப்பு என்ன பண்ணும்? தேவைப்படுது. இத்தனை வருஷமா, இத்தனை நாட்களாய் நான் இப்படியே இருக்கிறேனே, மாறலையா? 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 38 வருட வியாதியஸ்தன், பிறவி குருடன், பிறவி சப்பானி, பிறவி முடவன், இப்படி எல்லாருமே இருக்கிற காலகட்டத்தில் இயேசு என்ன பண்ணாரு? அவர்களை சந்தித்தார். அவர்களை சந்தித்தார். சந்திப்புக்கு பின்பு நிலைமை மாறுது. சந்திப்புக்கு பின்பு நிலைமை மாறுது. இந்த சந்திப்புக்கு முன்பு சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சிருங்க. நான் தொடர்ந்து பிரசங்கத்துக்கு நேராக நான் போக விரும்புகிறேன். நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு வார்த்தையை மாத்திரம் வாசியுங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 16ஆம் அதிகாரத்தின் 8-9 வசனத்தை வாசிக்கலாமா? எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 16 6 7 8 வசனத்தை வாசிக்கலாமா? நான் உன் அருகே கடந்து போகும்போது, நான் உன்னை சந்திக்கும்படி உன் அருகே கடந்து போகும்போது, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவன் ஆனாய். அப்படியே லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 35 வசனத்தை வாசிக்கலாமா? லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 35. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சைரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி
சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அப்ப இங்க 2 காரியத்தை நான் உங்களுக்கு ஒன்றாக சொல்றேன். எசேக்கியேலின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதான 6, 7, 8 வசனங்களும், லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட 30, 31, 35 வசனங்களும் ஒன்று போல இருக்கும். அங்கு சொல்லப்படுவாரு, நான் உன்னை கடந்து போகும்போது உன்னை தூக்கி விட யாருமே இல்லை, நீ மிதிக்கப்படுவதற்கும் தூக்கி எறியப்படுவதற்கும் இரத்தத்தில் கிடந்த அதுவே நம்முடைய சூழ்நிலை. லூக்காவின் சுவிசேஷம் வரும்பொழுது நாம் செத்து போகும்படி, நம்மை கொன்று போகும்படி நம்மிடத்தில் இருந்த அனைத்தையும் பிடுங்கி கொண்டு நம்மை அடித்து போட்டு விட்டு அவர்கள் போயிட்டாங்க. அந்த வழியா எத்தனையோ பேர் வந்தாங்க, உதவி செய்வதற்கு யாருக்கு மனசு இல்லை. நம்முடைய சூழ்நிலை உதவியற்ற நிலை, கை தூக்க ஆள் இல்லை, காயம் கட்ட ஒருவர் இல்லை, எழுப்பி விடுவதற்கு யாரும் இல்லை. இப்படி எத்தனையோ சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நம்மை பார்த்துதான் பிழைத்திரு என்று சொன்னார். அப்படிப்பட்ட நம்மை பார்த்து என்ன சொன்னாரு? பிழைத்திரு. நான் இதுவரைக்கும் சொன்ன சகல மனுஷங்களுக்கும் சொன்ன ஒரே வார்த்தை பிழைத்திரு. எதுக்கு சந்திச்சாரு? சாகும்படியா? வாழும்படி. யாருக்காக? அவருக்காக, எனக்காக பிழைத்திருக்கும்படி, இயேசுவுக்காக நாம் பிழைத்திருக்கும்படி நம்முடைய சூழ்நிலையில் இருந்து நம்மை அவர் கை தூக்கி எடுத்து நிறுத்தி பிழைத்திரு என்று சொல்லிவிட்டு போனார். லூக்காவின் சொல்லப்பட்டிருக்கும், மறுநாளிலே 10:35 மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சமாரியன் யாருக்காவது கிடைப்பாரா? நமக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு பெருசா அல்லேலூயா வந்திருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா உங்களால நல்ல சமாரியன் இல்லை போல. எனக்கு மட்டும்தான் நல்ல சமாரியன் போல. நமக்கு ஒரு நல்ல சமாரியன் அப்படி இருக்கிறாரு, கிடைத்திருக்கிறார். இப்ப வேண்டாம், அது ஃப்ளோவா வரணும். அப்ப ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த உதவி யாருக்கு கிடைக்குது? அந்த அடிபட்ட கடந்தவனுக்கு கிடைக்குது. அவனுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த வழியா நல்ல சமாரியன் வருவார் அப்படின்னு. எத்தனையோ பேர் வந்தாங்க. அதாங்க, நம்ம வாழ்க்கையில யார் வேணா கடந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் வேணா கடந்து போயிருக்கலாம். ஆனா நம்மை கை தூக்கி விட ஒரே ஒரு கரம் தான் இருக்கு. நமக்கு உதவி செய்ய ஒரு கரம் தான் இருக்கு. நம்மை விசாரிக்க ஒரு கரம் தான் இருக்கு. நம் காயத்தை கட்டுவதற்கும், நமக்கு எண்ணெய் பூசுவதற்கும், நம்மை விசாரித்து நமக்காக செலவு பண்ணுவதற்கும் ஒரே ஒரு கரம் தான் உண்டு. அந்த கரத்துல தான் வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற ஒரே தேவக்கரம், நம்மை உபசரிக்கிற ஒரே தேவக்கரம், நமக்காக செலவு பண்ணக்கூடிய தேவக்கரம். ஒருவேளை இவனை கூட்டு போனா சத்திரத்துல காசு கேட்ப கூட சில பேர் என்ன பண்ணிருக்கலாம், இவனை தூக்காம கூட இருந்திருக்கலாம். இவனை தூக்குனா ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், ஆஸ்பத்திரியில் சேர்த்தா பணம் கட்டணும், இவனுக்கெல்லாம் எவன் பணம் கட்டுவான்னு கூட என்ன பண்ணிருக்கலாம், போட்டு போயிருக்கலாம். ஆனா நமக்காக செலவழிக்க ஒருவர் இருக்கிறார். நமக்காக செலவழிக்க ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு நிச்சயமாக ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறார். அவர் கை தூக்கி விடுவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் கொடுப்பார். நிச்சயம் கொடுப்பார். நிச்சயம் கொடுப்பார். சந்தேகமே வேண்டாம். அப்ப தேவன் சந்தித்த மனிதர்களும் சந்தித்த சூழ்நிலைகளும், இதிலிருந்து ஒரே ஒரு மனிதரை மாத்திரம் நான் எடுத்து ஒரு 3 காரியங்களாக உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு தேவ மனிதன் யார் என்றால்
கர்மேல் பர்வதத்தை அசைத்தவன், 850 தீர்க்கதரிசிகளை வெட்டியவன், அக்கினி ரதங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் எலியா. 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை குறிச்சுக்காங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை குறிச்சுக்காங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை குறித்துக் கொள்ளுங்க. இதுக்குள்ள இருந்துதான் பிரசங்கம் ஓட போகுது. அப்ப ஸ்தோத்திரம். எலியா முதலாவது எலியாவை கர்த்தர் சந்திக்கும்படி எங்க வராரு? கர்மேல் சிகரத்துல வந்தாரா? ஆமாவா இல்லையா? ஆமா. ஸ்தோத்திரம். வசனம்லாம் வாசிக்க சொல்ல மாட்டேன், ரொம்ப மும்மரமா பைபிளை பார்க்காதீங்க, என்னையே பாருங்க. அதனாலதான் முன்ன கூட்டி அதிகாரத்தையே சொல்றேன், வீட்டுல போய் வாசிக்கங்க அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். இங்க எலியாவை பார்க்க தேவன் என்ன பண்றாரு? வந்தார். எலியாவை சந்திக்கும்படி தேவன் வந்தார். அதற்கு முன்பாக எலியா செஞ்ச ஒரு காரியம் ஒன்று உண்டு. நம்மை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை நாம் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருக்கலாம். எனக்கு ஏதாயிலும் ஒரு சந்திப்பு கிடைக்குமா, என்னோடு தேவனுக்கு ஒரு சந்திப்பு கிடைக்குமா, தேவனோடு என்னோட ஒரு சந்திப்பு கிடைக்குமான்னு உங்களுக்குள்ள ஒரு மன விருப்பம் இருக்கலாம். இல்லைன்னு இல்லை, உங்களுக்கு சந்திப்பு வேண்டும் என்றால் எதையாவது ஒன்றை நாம் செய்திருக்க வேண்டும். நாம் சந்தித்த எல்லா தேவ மனுஷங்களையும் நான் சொன்ன அதிகாரத்தையும் வசனத்தையும் வச்சு வீட்டில் போய் நீங்க வாசிச்சு பாருங்க. பின்னாடி முன்னாடி ஏதோ ஒன்றை செஞ்சிருக்கிறாங்க. பின்னாடி முன்னாடி ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாங்க இயேசுவுக்காக. அதனாலதான் சந்திப்பு கிடைச்சிச்சு. இப்ப எலியாவுடைய ஒரு சந்திப்பு கிடைக்குது. இப்ப கர்மேல் பர்வதம், உங்களுக்கு கடந்த நாட்கள் நான் பிரசங்கத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம தியானிச்சிருக்கிறோம். நான் தெளிவா உள்ள போக விரும்பல, மேலோட்டமா நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். கர்மேல் பர்வத்தை அசைச்ச எலியா, கர்மேல் பர்வத்துல 12 கற்களை அடுக்கி தேவனுடைய அக்கினியை இறக்கின எலியா என்ன செய்யறாரு? சவால் விடுறாரு. வா பார்த்துக்கலாம், வா பார்த்துக்கலாம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் தெய்வமா இருக்கட்டும், பாகால் தெய்வமானால் பாகால் தெய்வமா இருக்கட்டும், வா பார்த்துக்கலாம். அப்ப நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்குமானால் கர்த்தர் நம்மை நிச்சயம் சந்திப்பார். ஒரு வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம் தெரியுமா? கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம். அந்த வைராக்கியம் எனக்கு இருக்கு, நீ வா நான் பார்த்துக்கிறேன். அதான் சொல்றாங்களே, அந்த நாட்களை 7000 பேர் இருந்தாங்க, வைராக்கியம் பாராட்ட ஒருத்தன் மாத்திரம் தான் இருந்தான். 7000 பேர் இருந்து பிரயோஜனம் இல்லைங்க, வைராக்கியம் பாராட்ட ஒருத்தன் தேவை. வைராக்கியம் பாராட்ட ஒருத்தன் தேவை. நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம் தெரியுமா? அவர் செய்வார், நான் செய்வேன். அவர் செய்வார், நானும் செய்வேன். அவர் சொல்வார், நானும் சொல்லுவேன். வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள். எலியாவோடு இடைப்பட்ட ஒரு சம்பந்தம், எலியாவோடு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம். எலியா சொல்றாரு, வா எல்லாரும் ஊரையே கூப்பிடு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு வைராக்கியம், இயேசுவுக்காக ஒரு வைராக்கியம், நம்மை ரட்சித்த தேவனுக்காக ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம் தெரியுமா? நான் வாழக்கூடிய தேசத்தில், நான் வசிக்கிற தேசத்தில் என் மூச்சு இருக்கும் வரைக்கும் ஒரு விக்கிரகங்களும் என்ன பண்ணக்கூடாது, எழும்பக்கூடாது. இது எலியாவுக்கு இருந்த ஒரு மாறாத வைராக்கியம். அதனாலதான் சொல்றாரு, உன் மனைவி வைத்திருக்கிற தோப்பு விக்கிரக ஆராதனை என்ன பண்ணு, கூப்பிடு. பாகால் விக்கிரக ஆராதனைக்காரன் கூப்பிடு. 450 + 400 850 பேர்த்தையும் நிறுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இஸ்ரவேல்ஸ்ல ஒருத்தன் கூட என்ன பண்ணக்கூடாது, இன்னைக்கு உயிரோட போகக்கூடாது. எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, நிப்பாட்டு, ஜனங்களையும் கூப்பிடு. நான் இப்படி சொல்றேனே, ஒரு விக்கிரக ஆலயத்துக்கு ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு விக்கிரக ஆராதனையை சுற்றி எத்தனை மக்கள் இருப்பாங்க? ஒரு விக்கிரக ஆராதனை ஸ்தலத்துக்கு ஒருவர் என்றால் 850 விக்கிரக ஸ்தலங்கள் உண்டு. அப்ப 850 விக்கிரக ஸ்தலங்கள் இருக்குமானா அந்த விக்கிரக ஸ்தலத்தை சுற்றி எத்தனை ஜனங்கள் இருந்திருப்பாங்க? இப்ப எலியா எத்தனை பேரை கூப்பிடுறாரு? 850 ஸ்தலத்தில் இருக்கிறதான ஆராதனை வீரர்களையும் கூப்பிடுறாரு, அந்த ஸ்தலத்தை சுத்தி இருக்கிற ஜனங்களையும் என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. காரணம் என்ன?
என் மூச்சு இருக்கும், நான் சுவாசிக்கும் இந்த நகரத்தில் ஒருவனும் என்ன பண்ணக்கூடாது, தேவனுக்கு விரோதமா இருக்கக்கூடாது. ஒரு இடத்துலையும் தேவனுக்கு விரோதமா ஆராதனை என்ன பண்ணக்கூடாது, நடைபெறக்கூடாது. அம்புடி பேரையும் கூப்பிடு, அம்புடி பேரையும் கூப்பிடு. அப்போ நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். என்ன வைராக்கியம்? அவர்களோடு இவர்களோடு இருக்கிற வைராக்கியம் அல்ல, தேவனோடும் நம்மோடும் இருக்கிற ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியம் இருக்கு, அவங்களோட இவங்களோட அவங்களோட இந்த வைராக்கியம் இருக்கு. இதுல குறையே கிடையாது, இதுல பஞ்சமே இல்லை. ஆனா ஒரே ஒரு குறை உண்டு, வைராக்கியம் பாராட்ட வேண்டிய இடத்தில் வைராக்கியம் பாராட்டாமல் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வைராக்கியம் வருங்க. அந்த அந்தியோகியா பட்டணத்தை பார்த்துட்டு மனுஷன் வைராக்கியத்துல கிளம்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதாங்க தேவனோடு இருக்கிற வைராக்கியம், தேவனுக்கு நமக்கு இருக்கிற வைராக்கியம். எலியாவுக்கு அந்த வைராக்கியம் இருந்ததுனால ஒரு சந்திப்பு கிடைச்சது. எலியாவுக்கு அந்த வைராக்கியம் இருந்ததுனால அந்த சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்ப தேவன் சந்திக்கும் போது நம்ம வைராக்கியமா தான் இருக்கிறோம். ஒரு நாள் அப்ப இயேசு தேவன் எலியாவை சந்திக்கும் போது எலியா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு? வைராக்கியம், சரியான வைராக்கியம், நல்ல வீரன். நான் நினைக்கிறேன் நல்ல வீரன். ஒரு கடினமான காரியத்தை வெட்டுவதற்கு நமக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு கடினமான ஒரு பொருளை, ஒரு மரக்கட்டையோ இல்லை இப்படி இந்த கை இருக்குன்னு, இந்த கையளவு உள்ள தேக்கு கட்டைய நீங்க வெட்டுவதற்கு எத்தனை வெட்டு வெட்டுவோம்? இந்த கையளவு மொத்தம் உள்ள ஒரு தேக்கு கட்டைய வெட்டி எடுப்பதற்கு குறைஞ்சது ஒரு 5 வெட்டாவது என்ன பண்ணுவோம்? வெட்டுவோம். சிலருக்கு எக்ஸ்ட்ரா கூட வரும். 850 தலையை வெட்டினார். 850. அப்ப எவ்வளவு பலசாலியா இருந்திருப்பார், எவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கும் தேவன் மேல. 850, ஒரு தலை 2 தலை இல்ல, 850 தலை. ஒரு தலைக்கு சிங்கிள் டேக்குனாலும் 850 டேக் ஓடி இருக்கும். அப்ப பாருங்க எவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கும் அந்த மனுஷனுக்கு. நான் அடிக்கடி என்னுடைய தனிப்பட்ட ஜபத்துல நான் ஜபிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. எலியாவின் தேவனே, எலியாவின் ஆவியை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்கப்பா அப்படின்னு. என்னுடைய தனி ஜபத்தை நான் ஜபிப்பது உண்டு. அக்கினி இறக்குறதுக்கு இல்லைங்க, 850 பேரை வெட்டுறதுக்கு. அக்கினி இறக்குறதுக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன், 850 பேர்த்த வெட்டணும். அந்த பலத்தை எனக்கு கொடுங்கப்பா, அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுங்கப்பா. அக்கினி இறக்குறதுன்னா சாதாரணமா நம்ம ஏதோ விளக்க கொளுத்தி விட்டு எரிகிற அக்கினி கிடையாதுங்க. நம்ம வைராக்கியத்தின் பலன்தான் வானத்தின் அக்கினி பூமியில இறங்கும். வைராக்கியம் இல்லாம அக்கினி இறங்குன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் யாக்கோபு சொன்னார், நீ ஜெபிச்சு கிரியை இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. விசுவாசம் உள்ள கிரியை வேணும், கிரியை உள்ள விசுவாசம் வேண்டும். இல்லைன்னா அது செத்ததுக்கு சமம். நமக்குள்ள ஜெபம் இருக்கு, ஆசைகள் இருக்கு, வைராக்கியம் அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசையா? செத்து போன ஆசைக்கு சமமா. அப்ப எலியாவுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம் தேவ அக்கினியை இறக்கியது, தேவ சந்திப்பை உண்டாக்கியது. அட்ட டைம்ல இந்த பக்கம் அக்கினி இறக்குற, இந்த பக்கம் மலையை கொண்டு வராரு. யாரால முடியுங்க? ஒரு பக்கம் அக்கினி, இன்னொரு பக்கம் மலை. நான் நினைக்கிறேன் சாயங்காலம் அக்கினி இறக்கிட்டு அடுத்த நாள் காலைல மலையை கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்திபலி செலுத்துற நேரம் சாயங்கால நேரத்தில் அக்கினி இறக்கிட்டு அதே அதிகாரத்துடைய முடிவுல பார்க்கும்பொழுது இறைச்சலின் சத்தம் எழும்பிருச்சு, கிளம்பி போய் சொல்லு மழை வரப்போகுது அப்படின்னு. ஒரு ராத்திரியே ஒரு மழை கொண்டு வந்துருப்பாரோ தெரியல. அப்ப நம்முடைய வைராக்கியம் அக்கினியையும் இறக்கும், மழையையும் இறக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்முடைய வைராக்கியம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்முடைய விசுவாசம் சகலத்தையும் ஜெயிக்கும். அப்ப நம்முடைய வைராக்கியம், எலியாவுக்கு இருந்த ஒரு வைராக்கியம், தேவனுக்காக செய்வேன். ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? தேவனுக்காக செய்வேன்னு இருந்தோம். இப்ப எப்படி இருக்கிறோமா?
19ஆம் அதிகாரத்தை திருப்பி கொடுங்க. 18ஆம் அதிகாரத்துல வைராக்கியமா இருந்த நாம, 850 பேரை வெட்டிய நாம, முழங்கால முடக்கி மலையை இறக்குன நாம, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக கதர்ன நாம, தேசத்தை ரட்சிங்க ரட்சிங்கன்னு அழுத நாம, 19ஆம் அதிகாரத்துல ஒரு சந்திப்பு நடக்குது. 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சந்திப்பு நடக்குது. இந்த சந்திப்பு எங்கன்னா சூரை செடியின் கீழே. சூரை செடியின் முதல் சந்திப்பு கர்மேல் பர்வதத்தில் நடக்குது. 2வது சந்திப்பு சூரை செடியின் கீழே நடக்குது. இப்ப என்ன ஆயிருச்சு, எல்லாம் போயிருச்சு, எல்லாத்தையும் இழந்து இப்ப நிக்கிறார். என்னவா இருக்கும்? இவ்வளவு வைராக்கியமா இருந்த மனுஷன் இவ்வளவு லெகுவாய் கீழே விழுவதற்கான காரணம் என்ன? இடறல். இடறல். அதுவரைக்கும் வைராக்கியமா இருந்த எலியாவை இடற பண்ணுகிறது ஒருவருடைய வார்த்தை. ஒரு வார்த்தையில் இடறின எலியா சூறை செடியின் கீழே அமர்ந்து கிடக்கிறாரு. சூறை செடியின் கீழ் இருந்த எலியாவை எழுப்பி விடும்படி இப்ப தேவன் சந்திக்க வந்திருக்கிறார். அப்ப மனிதனுடைய வாழ்க்கை 3 விதமா நான் பிரிக்கிறேன். எப்படின்னா, தேவன் சந்தித்த போது அவன் இருந்த நிலைமை, ரட்சிப்புக்கு முன்னாடிலாம் வேணாம், ரட்சிப்புக்கு பின்னாடியே நம்ம வருவோம். தேவன் ரட்சிப்பை கொடுத்த அந்த தருணத்தில் நாம் எப்படி இருந்தோம்? வைராக்கியம், ஜெபம், விசுவாசம், அனல் மூட்டும் அபிஷேகங்கள், இப்படி பல 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 பல. எப்பொழுது தேவன் நம்மை சந்தித்த தருணத்தில், தேவன் நம்மோடு ஐக்கியமா இருந்த தருணத்தில், ஆரம்ப கட்ட விசுவாசத்தில், ஆரம்ப கட்ட ரட்சிப்பில் இவ்வளவும் எலியாவை போல் நாம் இருந்தோம். ஆனா நாட்கள் நகருது 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 நகருது. இப்ப பார்ட் 2ல இருக்கிறோம். இப்ப பார்ட் 1 கர்மேல் பர்வதம், பார்ட் 2 சூறை செடி. நம்ம லைஃப் 3 விதம் சொன்னேன்ல. பார்ட் 1 கர்மேல் பர்வதம், பார்ட் 2 எங்க இருக்கிறோம்? இப்ப சூறை செடி. இப்ப இந்த பார்ட் 2ல இருந்தா நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு சில காரியத்தை நான் விளக்க போறேன். ஏன்னா பார்ட் 1ம் பார்ட் 3 நமக்கு தேவனால் கிடைக்க வேண்டியது. இந்த பார்ட் 2 மட்டும்தான் நாம செய்ய வேண்டியது. அப்ப எலியாவை கர்த்தர் சூறை செடியின் கீழே சந்திக்க வர்றார். எலியாவே, நீ எப்படிப்பட்டவனா இருந்த? உன் வைராக்கியம் என்ன? உன் விசுவாசம் என்ன? உன் ஜெபம் என்ன? உன்னுடைய அனல்கள் என்ன? உன்னுடையதான வைராக்கிய வாஞ்சைகள் எத்தனை எத்தனை எத்தனை? நீ சூறை செடியின் கீழ் படுத்திருக்கலாமா? கிளம்பு. இப்ப வார்த்தையை கேட்டு எலியா முதலாவது புறப்படல. ஃபர்ஸ்ட் புறப்படல, மறுபடியும் எழுப்புறாரு. புறப்படல, மறுபடியும் எழுப்புறாரு. அதுக்கப்புறமா தான் புறப்பட்டார். இன்றைக்கு ஒரு சந்திப்பு உண்டு. எதற்கென்றால் புறப்படும்படி. புறப்படும்படி ஒரு சந்திப்பு. ஏன்னா கர்த்தர் நம்மை அழைத்தார். நமக்கு வைராக்கியத்தை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா நாம் எதுலையோ இடறி கிடக்கிறோம். அதுல இருந்து புறப்படும்படி ஒரு சந்திப்பு இன்றைக்கு தேவைப்படுகிறது. எது நம்ம இடற பண்ணுது? எது இடற பண்ணுது? இவ்வளவு விசுவாசமா இருந்த மனுஷனை ஒரு வார்த்தை இடற பண்ணிருச்சு. அதுதாங்க தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த சந்திப்பின் உறவை முறிக்கிறது இப்படிப்பட்ட சில இடறல் தான். இப்படிப்பட்ட சில இடறல் தான். வாசிக்கலாம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 7:7 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 7:7. பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு. போதும். புத்தியினம். முதல் இடறல் புத்தியினம். இன்னைக்கு நம்மள அதிகமா இடற பண்ணுகிற காரணம் என்ன? புத்தியினமான செயல். நாம் செய்கிற காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கு. அதுல புத்தி உள்ள காரியங்களும் புத்தியினமான காரியங்களும் உண்டு. நாம் இடறி போவதற்கு காரணம், இந்த வாலிபன் இடறி போக காரணம் அவனுடையதான புத்தியினமான செயல். அதற்கு அப்புறமா அந்த அதிகாரத்தை நீங்க பின்னாடி இருக்கிறத வாசிப்போங்க.
5 வாலிபர்கள் சேர்ந்து போறாங்க. 5 வாலிபர்கள் சேர்ந்து போறாங்க. ஒருவன் மாத்திரம் தன் பாதையை மாத்துறான். ஒருவன் மாத்திரம் ஏன் பாதை மாறுது? புத்தியீனமான செயல் ஏதோ உள்ள பூந்துருச்சுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் விசுவாசத்துல இருந்த நம்முடைய பாதை ஏன் மாறுது? ஏதோ புத்தியீனம் உள்ள பூந்துருச்சுன்னு அர்த்தம். என்னத்தையோ இந்த கண்ணு பார்த்துருச்சு. பார்த்தனால பாதை மாறுச்சு. பாதை மேல புத்தியீனம் உள்ள வந்துச்சு. உள்ள வந்த புத்தியீனம் செய்த காரியங்கள் உயிர் பிரிந்து போய்விட்டது. அப்ப பாருங்க, முதலாவது நாம் இடறுவதற்கு காரணம் 5 பேரும் ஒன்றாக புறப்பட்டோம். ஏன் ஒருவன் மாத்திரம் இடறி போறான்? அவன் பார்த்ததில் ஏதோ ஒன்றில் அவனுக்குள் சில விஷயங்கள் புகுக்கப்பட்டு அவனுடைய மதியினம் புத்தியினதாய் என்ன இருந்துச்சு? மாறிடுச்சு. மாறினதுனால அவன் இப்ப என்ன பண்றான்? இடம் பெயர்ந்து போய் கொண்டு இருக்கிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அக்கிரமங்கள் அவங்கள இடற பண்ணுது. ஃபர்ஸ்ட் புத்தியீனமான காரியம், 2வது அக்கிரமங்கள். நம்ம இடற பண்ணுகிற காரியம் நம்முடையதான சில அக்கிரமங்கள். சகையுவை குறித்து நான் சொன்னேனே, சகையுவுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஏதோ ஒரு சில காரியங்கள் அப்படி ஏதோ ஒரு சில காரியங்கள் நம்ம இடத்துல என்ன பண்ணோம் இருக்கிறதுனால அது அக்கிரமாய் தேவ சமூகத்துல காணப்படுது. அந்த அக்கிரமங்கள் நம்மை இடற பண்ணுகிறது. அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 14:3 பார்க்கும் பொழுது, அக்கிரமத்தை நம்ம முகத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறோமா? வச்சிருக்கிறோமா? இருதயத்துக்குள்ள இல்லையா, மூஞ்சிக்கு நேரா வச்சிருக்கிறோமா? அக்கிரமங்களை மூஞ்சிக்கு நேரா வச்சிருக்கிறோமா? மறைச்சிலாம் இல்ல, நமக்கு தெரியும். ஆனா அது எப்படிப்பட்டதா இருக்கு? முகத்துக்கு நேரா இருக்கு. அதே மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 29-30 இயேசுநாதர் சொல்றாரு, இடறல் உண்டாகுதா? வெட்டி எரிஞ்சிரு. இடறல் உண்டாக்குதா? வெட்டி எரிஞ்சிரு, யோசிக்காத. அதே மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லப்படும், இடறல் எது? நம்மோடு கூட இருக்கிறவர்கள். இயேசுநாதர் தன்னுடையதான முடிவை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. பேதுரு அப்படியெல்லாம் உனக்கு ஆகக்கூடாது. இயேசு சொன்ன வார்த்தை, அப்பாலே போ, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அப்ப பாருங்க, ஒருவருடைய துவக்கத்தை இடற பண்ணுவதற்கு அநேக காரியம் நடக்கலாம். ஒருவருடையதான துவக்கத்தை தடுப்பதற்கு அநேக காரியம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு ஞானஸ்நானம் எடுத்து 30-40 நாட்கள் உபவாசிக்கும்படி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக உபவாசித்து முடித்து அவர் வெளியில வர கேப்ல என்ன ஆகுது? அதுதான் ஆரம்ப கட்டம். இயேசுநாதர் ஆரம்ப கட்ட ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பிசாசு என்ன பண்றான்? வலையை விரிக்கிறான். என்ன வலை தெரியுமா? ஆடம்பரம், அதிகாரம், ஆஸ்தி, பணபலம், செல்வாக்கு, இப்படி பல காரியத்தை காண்பிக்கிறான். இதுல நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன தெரியுமா? நம்மளை எந்த விஷயம் இடற பண்ணாலும் அந்த இடற பண்ணுகிற விஷயத்தை எப்படி திரும்ப மேற்கொள்ள முடியும்? சத்திய வசனத்தை வைத்து மாத்திரமே. அதனாலதான் நீதிமொழி சங்கீதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? எதனாலப்பா சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து. அன்றைக்கு இயேசுநாதர் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பிசாசு அவருக்கு அநேக காரியங்களை காண்பித்த பொழுது அவர் எதை வைத்து பிசாசை ஜெயித்தார்? எழுதப்பட்டிருக்கிறதான சத்திய வசன வார்த்தைகளை வைத்து. அப்ப நம்மை சில விஷயங்கள் இடற பண்ணுமானால், உங்களை இடற பண்ணுகிற விஷயத்தை நீங்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டுமா? சத்திய வசனத்தை வாசித்து சத்திய வசனத்தின்படி வாழ்ந்து. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை யாரும் இடற பண்ண முடியாது.
ஒருவன் வேத வசனத்தை வாசித்து வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் பாதையில் நடக்கிறவனை யாராலும் இடர பண்ண முடியாது. முதலாம் ஆதாமாகிய அந்த ஆதாம் இடர பண்ண சத்ரு பிசாசால இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவை இடர பண்ண முடியல. இருவருக்கும் ஒரு வித்தியாசம், அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, இவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். இவ்வளவுதான் வித்தியாசம். முதலாம் ஆதாம் விழுந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்படுவதற்கும் இரண்டாம் ஆதாம் ஏதேனை உருவாக்குவதற்கும் காரணம் என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அந்த ஆதாம் ஏவாளை சத்துருவானவன் தொட்டான், ஏதேனை விட்டு விரட்டினான். இந்த ஆதாமை சத்துரு தொட்டான், வசனத்தை மேற்கோள் காட்டினார், சத்துரு வெளியே புறப்பட்டான். யார் உள்ள இருக்கணும், யார் வெளியில இருக்கணும்? சத்திய வசனத்தை வாசித்தால் உள்ள இருப்போம், சத்திய வசனத்தை வாசிக்காமல் இருந்தா வெளியில தான் இருப்போம். அப்ப இந்த வேதம் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கான மூலதனம், நம்முடையதான வாழ்வாதாரத்துக்கான மூலதனம் இந்த வேதாகம். இதை நாம் வாசிப்போமானால் இந்த வேத வசனம் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து கொடுக்கும். நம்மில் கண்கள் வைத்து இந்த வேத வசனம் நமக்கு ஆலோசனை சொல்லும். பறந்து காக்கிற பட்சியை போல இந்த வேத வசனம் நம்மை சத்ருவின் கைக்கும் சத்ருவின் தந்திரத்துக்கும் நம்மை தப்பிக்கொள்ளும்படி நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். சத்ரு போல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிளம்பி வந்தாலும் வசனம் நம்மை பாதுகாக்கும். அப்ப ஒருவனுடைய வாழ்க்கை இடராமல் இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் வசனத்தை மேற்கோள் காட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். இயேசுநாதர் வசனத்தை மேற்கோள் காட்டினார், பிசாசு அவனை தொட முடியவில்லை. அப்போ நம்மை அநேக காரியம் இடர பண்ணி கொண்டுதான் இருக்கிறது. இயேசுனுடைய ஆரம்ப காலத்தில் உண்டான இடரல், ஊழியம் செய்யும் போது உண்டான இடரல், ஊழியத்தை முடிக்க போகிற கடைசி ஊழியம் கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டிய அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் போதுதான் இப்ப பிசாசாக யார் பேசுறா? பேதுரு பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இயேசுநாதரே, சிலுவைக்கெல்லாம் போகக்கூடாது, சரியா? இங்கத்தான் இருக்கணும், உம்மை யாரு தொடுறா நான் பார்க்கிறேன். இப்படியெல்லாம் வீராப்பு பேசுற மனுஷங்க நம்ம கூட இருப்பாங்க, தேவ சித்தம் செய்ய விடாதபடிக்கு. தேவ சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு இப்படிப்பட்ட மனுஷங்களாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரா? நமக்கு இடரல். அப்ப வார்த்தை என்ன? நம்மை யார் இடர பண்ணாலும், நம்முடைய புத்தியினமா இருக்கலாம், நம்முடைய அக்கிரமங்களா இருக்கலாம், நம்முடைய முகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அக்கிரமங்களா இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், யார் நமக்கு இடரலை உண்டாக்கினாலும் நாம் வசனத்தின்படி வாழுவோம் என்றால் நம்மை எவராலும் இடர பண்ண முடியாது. எந்த கொம்பனாலையும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார். இப்ப ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது சில சோதனைகள் இருக்கும், கடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது சோதனை இருக்கும், முடிக்கும் போதும் சோதனை இருக்கும். எலியாவுக்கும் அப்படிப்பட்ட சோதனை தான் வந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு சந்திப்பை என்ன பண்ணார்? கொடுத்தார். என்ன சந்திப்பு தெரியுமா? எலியாவே, நீ இடறிட்டது உண்மைதான், நீ இடறிட்டது உண்மைதான், உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தரேன். நீ எழும்பி புறப்பட்டு ஓட ஆயத்தமா இருக்கியா? நீ எழுந்து புறப்பட்டு ஓட ஆயத்தமா இருக்கியா? இப்ப இந்த இரண்டாவது சந்திப்பு இடறி போனவனை பலப்படுத்தக்கூடியதான சந்திப்பு. இடறி போனவனை பலப்படுத்தக்கூடியதான சந்திப்பு. நாம் இடறி கிடக்கிற இடங்கள்ல தேவ சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே, நான் இடரப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என்னை உயிர்ப்பியும். நான் இடறி கிடக்கிறேன்ப்பா,
நான் ஓட ஆயத்தமா இருக்கிறேன். நான் ஓட ஆயத்தமா இருக்கிறேன். என்னை அழைத்த அழைப்பு உண்மை, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் உண்மை, நான் ஆரம்பத்தில் வைராக்கியமா இருந்தது உண்மை. ஆனால் இப்பொழுது ஏன்? அதனாலதான் சொன்னாரு பவுல், என் கூட ஊழியத்துக்கு வந்த தேமா தான் இப்ப தெசலோனிக்கே பட்டணத்துல போய் என்ன பண்றான்? சந்தோஷமா இருக்கிறான். இப்பிரபஞ்சத்தை அனுபவிக்கும்படி, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, ஆரம்பத்தில் விசுவாசிகளா இருந்தோம், ஆரம்பத்தில் விசுவாசமா இருந்தோம், ஆரம்பத்தில் ஜெபித்தோம், ஆரம்பத்தில் ஓடணும், ஆரம்பத்தில் உற்சாகமா இருந்தோம். எல்லாமே ஆரம்பம்னா ஒரு முடிவு நமக்கு வேணும். ஏன்னா எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்க நம்முடைய முடிவை தான் என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் கண்ணோக்கமா இருப்பாங்க. நம்முடைய ஆரம்பம் எப்படியே வேணா ஆரம்பித்திருக்கலாம், நம்முடைய முடிவு நமக்கு வேணும். முடிவு வேணும்னா இடைப்பட்ட காலம் இடரல் இல்லாத காலமா இருக்கணும். இந்த இடைப்பட்ட காலத்துல இடரலை அனுமதிக்காதவரை நாம் இருக்கணும். எலியா இந்த இடரலை அனுமதித்திருந்தால் அவருடைய 3வது பாகத்தை அவர் என்ன பண்ணிருக்க முடியாது? வாழ்ந்திருக்க முடியாது. 2வது பாகத்தோட சூறைச்செடியோட அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். நம்முடைய வாழ்க்கை இடரப்பட்ட இடத்தில் முடிவதற்கு கர்த்தர் அழைக்கல. கர்த்தர் நியமித்த காரியத்தை நாம் முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை இடர பண்ணுவதற்கு அநேக காரியங்கள் வந்தாலும் நீங்க எழும்புவீங்கன்னு சொன்னா, நாம எழும்புவோன்னு சொன்னா, ஆண்டவரே எழுப்பிடும் போது சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்ல, எழுப்பிட்டு சாப்பிட்டு ஓடுறதுக்கு. சில சமயங்கள்ல எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் படுத்துக்கிறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் இந்த பக்கம் படுத்துக்கிறோம். ஆனா அழைப்பு அதற்காக அல்ல. அழைப்பு அதற்காக அல்ல, ஓடுவதற்கு. அழைப்பு ஓடுவதற்கு. தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார். என்னை எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, என்னால என்ன பண்ண முடியல? ஓட முடியல, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்படும். நீ இப்பவே இப்படி பண்ணன்னா நான் உன்னை ஓட வைக்கும் போது நீ என்ன பண்ணுவ? நீ காலாட்களோடு ஓடும் போதே உனக்கு கால் வலிக்குதுன்னா நீ குதிரையோடு எப்படி ஓடுவ? நடந்து போறவன் கூடயே நடந்து போக முடியல, நீ அடுத்த கட்டம் குதிரையோடு என்ன பண்ணணும்? ஓடணும். எப்படி ஓடுவ? நாம் குதிரையோடு ஓடணும்னா இடைப்பட்ட காலம், இடரல் இல்லாத காலம் என்ன பண்ணணும்? இருக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய ஆரம்பம், அற்புதம், அடையாளம் எல்லாம் பயங்கரம். முடிவை நோக்கி தான் எல்லாம் என்ன பண்றாங்க? ஃபோக்கஸா இருந்தாங்க. எப்படிப்பட்ட முடிவா அவர் இருப்பாரு? தன் முடிவில் அவர் உறுதியா இருந்தார். சிலுவை மரணமா இருக்கட்டும், தன் முடிவின் மேல நோக்கமா இருக்கும். நம்முடைய முடிவு எது? நம்முடைய முடிவு என்ன? நம்முடைய முடிவு எப்படியா இருக்கும்? நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாய் மாறும்? நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாய் மாறும்? எழும்பி புறப்பட்டு ஓட ஆரம்பித்தால் முடிவு மாறும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என் முடிவு இதுக்கப்புறம் அவ்வளவுதான். எலியா என்ன சொன்னாரு? போதும்பா, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவனும் அல்ல, நான் உத்தமனும் அல்ல, நான் பரிசுத்தவானும் அல்ல, என் வாழ்க்கை முடிந்தது, போதும். எந்தெந்த காரியங்கள்ல போதும்னு நினைச்சீங்களோ அந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை காணணும்னா இப்பொழுது புறப்படணும். இதுக்கப்புறம் இது என் வாழ்க்கையில செல்ஃப் எடுக்காது, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் உருப்பட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, நான் ஏற்கனவே கர்மேல அசைச்சு பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எலியாவை போல சில காரியங்கள், சில நெருக்கங்கள், சில இடரல்களை பார்த்துட்டு நாம இந்த வாழ்க்கை போதும்பா, சூரியச்செடியின் கீழே சமாதி ஆயிருவோம்னு நினைச்சா கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு வருது, இல்லடா உனக்கு ஒரு முடிவை நான் வச்சிருக்கிறேன். உனக்கு நான் ஒரு முடிவை, நான் ஏற்கனவே சொன்னதை நான் மறுபடியும் சொல்றேன். கர்மேலை அசைத்தவன் சூறைச்செடியின் கீழ் செத்து கிடந்தான் என்பது ஒரு நல்ல முடிவுக்கான அடையாளம் அல்ல.
இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ குடிகாரனா இருக்கான்றது நம்முடைய முடிவு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தரித்திரனா இருக்கா என்பது நம்முடைய முடிவு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட இன்னும் பாவ பழக்கம் மாறல, சண்டை ஓயல, இன்னும் அந்த புத்தி அப்படி இருக்குன்றது நம்முடைய அடையாளம் அல்ல. நம்முடைய முடிவு அல்ல. நம்முடைய முடிவு எது? அதை நாம் தான் தீர்மானிக்கணும். நம்முடைய முடிவை யார் தீர்மானிக்கணும்? நாம தான் தீர்மானிக்கணும். கர்மேல அசைச்சா இங்க செத்து கிடக்குறான். இது யார் எடுத்த முடிவு? எலியா எடுத்த முடிவு. நாம் எடுக்கிற சில முடிவு எப்படி தெரியுமா இருக்கு? ரட்சிப்புல இருப்போம், விசுவாசத்துல இருப்போம், அந்நிய பாஷைகளை பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். வாயிலிருந்து புறப்படுற கெட்ட வார்த்தை மட்டும் என்ன பண்ணாது? மாறாது. அப்ப என்ன சொல்லுவாங்க முடிவு? இவன் எதுக்கு இந்த அந்நிய நாவை கர்த்தர் இவனுக்கு கொடுத்தார்? இவன் இன்னும் மாறல. இவன் இன்னும் இது அல்ல முடிவு. நாம் எடுக்கிறதை முடிவாக்க கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், நாம நினைக்கிறத முடிவா கொண்டு வரக்கூடாது. கர்த்தர் நினைக்கிறத தான் முடிவா கொண்டு வரணும். நம்ம நினைக்கிறோம், நான் ஆலயத்துல அப்படி இருப்பேன், வெளியில வந்தா இப்படி இருப்பேன். இது அல்ல முடிவு, இது அல்ல வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னொரு அழகான வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு மகிமையான முடிவு நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது வரைக்கும் ஓடுங்க. விசுவாசத்தை காத்து கொள்றதக்க ஓடுங்க. எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடித்தேன்னு சொல்ற வரைக்கும் ஓடுங்க. அப்ப நமக்குள்ள என்ன வரணுமா? ஒரு மாற்றம் வேண்டும். என்ன மாற்றம்? ஆரம்பத்தில் விசுவாசி, ஆரம்பத்தில் கர்மேலை அசைத்தவன், ஆரம்பத்தில் ஜெபத்தில் கலந்து கொண்டவர்கள், ஆரம்பத்தில் அந்நிய பாஷைகளை பேசி தேவனோடு உறவு வைத்துக் கொண்டவர்கள், ஆரம்பத்தில் என்ற வார்த்தை மாற வேண்டும். நாங்கெல்லாம் அப்போனா அப்ப இப்போ கேள்விக்குறி. இப்ப இன்றைக்கான சத்தியம் என்னவென்றால், இன்றைக்கு இப்போ எதுல இடறி கிடக்கிறோம்? இன்றைக்கு இப்போ எதுல இடறி கிடக்கிறோம்? கர்மேல் முடிந்து போனது, நிகழ்காலம் சூறை செடி. நம்முடைய முடிந்து போன வாழ்க்கை கர்மேல் பருவதமா இருக்கு. ஏன் இன்றைக்கு நிகழ்காலம் மட்டும் சூறை செடியா இருக்கு? சந்திப்பு மாறிடுச்சா? அபிஷேகம் மாறிடுச்சா? வார்த்தை மாறிடுச்சா? வாக்குத்தத்தம் மாறிடுச்சா? அழைப்பு மாறிச்சா? இல்ல தேவனே மாறிட்டாரா? இடற ஒப்பு கொடுத்தது நான் மட்டும்தான். 18ஆம் அதிகாரத்திலிருந்து 850 பேரை வெட்டுவதற்கு இருந்த வைராக்கியம், தைரியம் ஏன் 19ஆம் அதிகாரத்தில் இல்லாமல் போயிருச்சு? அப்ப இருந்த விசுவாசம், அப்ப இருந்த ஜெபம், அப்ப இருந்த உபவாசம், அப்ப இருந்த தேவ பக்தி, அப்ப இருந்த பரிசுத்தமான ஜீவியம் இப்ப ஏன் இருக்க மாட்டேங்குது? எது நம்ம இடரை உண்டாக்கிச்சு? எது நமக்கு இடரலை உண்டாக்கிற்று? அதை இன்றைக்கு தேவ சமூகத்தில் அதை விட்டு எழுந்து ஓடுவோம் என்றார். அதை விட்டு எழுந்து ஓடுவோம் என்றார். இன்னும் நிறைய இருக்கு, நேரம்தான் எனக்கு இல்லை. அதனால நேரத்தை மனதில் கருதி சுருக்கமாக என் பிரசங்கத்தை நான் முடிக்க போறேன். அப்ப நம்ம ஓடணும். என்ன தெரியுமா பண்ணணும்? எது நம்மளை இடற பண்ணுச்சோ அதை விட்டுட்டு ஓடணும். எது நம்மை இடற பண்ணிட்டோ அதை விட்டு ஓடணும். தூக்கிட்டு ஓடாதீங்க. ஒரு விஷயம் இடற பண்ணுதா, தலையை சுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருங்க. யாக்கோபு அதான் பண்ணார். யாக்கோபு ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல பெத்தேலுக்கு போவோன்னு சொன்னப்ப யாக்கோபுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, தான் கூட என்ன இருக்கு, விக்கிரகம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. தன் ஓட்டத்தை தடை பண்றது எதுன்னு தெரிஞ்சு போச்சு. எது இடரல் பண்ணதுன்னு தெரிஞ்சு போச்சு. இடற பண்ணதை புதைத்து விட்டு தான் யாக்கோபு என்ன பண்ணாரு? பெத்தேலுக்கு புறப்பட்டார். அப்போ உங்களை எது இடற பண்ணுதோ அதை புதைச்சிட்டு தேவ சமூகத்தை நோக்கி ஓடுங்க.
எது இடற பண்ணுதோ புதைச்சிட்டு ஓடுங்க. எதுவா இருந்தாலும் சரி. இன்றைக்கு இருக்கிற நாட்களை இடற பண்றதுக்கு அது இதெல்லாம் இல்ல. முன்னாடியாவது ஒரு 30 ஒரு 40 வருஷ காலத்துல இங்க நமக்கு தாத்தா பாட்டிலாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வாலிபர்கள என்னை போல நம்மை போல வாலிபர்களா இருந்த காலத்துல அவங்க வீட்ல செவுத்துல 2 குடுத்துருப்பாங்க. என்ன தெரியுமா குடுத்துருப்பாங்க? ஏன்டா அவன் வீட்டுக்கு போன? அவன் தான் குடிகார பையன் தெரியுமில்ல, அவன் வீட்டுக்கு எதுக்கு நீ போன? அவன் கூட போன நீ என்ன பண்ணிருவ? குடிச்சு குட்டிச்சவரா போயிரு, அவன் வீட்டுக்கு போகக்கூடாது. அவன் புத்தி சரியில்ல, அவன் வீட்டுக்கு போகாத. சொல்லி குடுத்தாங்க. என்ன சொல்லி குடுத்தாங்க? யார் வீட்டுக்கு போகணும், யார் வீட்டுக்கு போகக்கூடாது, யாரு நல்லவன், யாரு கெட்டவர்கள்னு சொல்லி வீட்ல இருந்தும் கற்றுக் கொடுத்து என்ன பண்ணாங்க? வளர்த்து வந்தாங்க. அதனால பிள்ளைகள பார்த்து பார்த்து சொந்தக்காரன் வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? பார்த்து தான் அனுப்புவாங்க. இந்த மாமா வீட்டுக்கு போனா கெட்டு போயிருவான், இந்த சித்தப்பா வீட்டுக்கு போனா கெட்டு போயிருவான், இந்த பாட்டி வீட்டுக்கு போனா கெட்டு போயிருவான். அதனால யார் வீட்டுக்கு போனா புள்ள உருப்படுமோ அந்த வீட்டை பார்த்து பார்த்து அனுப்புன நாட்கள் 300 நாட்கள். இன்றைக்கு இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கு. இருக்கிற இடத்துலயே எல்லாம் இருக்கு. இடற பண்ணுவதற்கான சகல சௌபாக்கியமும் நாம் இருக்கும் இடத்திலேயே இருக்கு. அதனாலதான் விட்டுட்டு ஓடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை இடற பண்றதுக்கு அநேக வார்த்தைகள் இருக்கதான் செய்யும். அதிகமான காரியங்கள் நடக்கதான் செய்யும். அதை தூக்கிக்கிட்டு நடந்தீங்கன்னா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். காந்தம் தனியா இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கும். அதை மண்ணுக்குள்ள போட்டு எடுத்தீங்கன்னா கொரோனா வந்த மாதிரி மாறிடும். காந்தம் தனியா இருக்கிற வரைக்கும் அதோடைய உருவத்துல தனித்துவமா இருக்கும். இரும்போடு ஒட்டிக்கும், காந்தமும் காந்த தன்மையோட சேர்ந்து இறுக்கமா இருக்கும். ஆனா அந்த காந்தத்தை நீங்க மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை பார்த்தோம்னா அதோடைய உருவமே மாறிடும். அது போலதான் நம்ம இடற பண்ணுகிற விஷயத்துல நம்ம விழுந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம உருவத்தையே அது மாத்திரும். நம்ம உருவத்தையே அது மாத்திரும். அதனால ஒரு வார்த்தை, நம்மை எந்த காரியங்கள் இடற பண்ணுகிறதோ அதை விட்டு புறப்படுங்க. அதை விட்டு புறப்படுங்க. 3வது காரியம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 6, 7, 8, 9 வசனங்கள்ல, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள்ல அங்க ஒரு முடிவை நம்ம பார்க்கணும். அங்க ஒரு முடிவை நம்ம சூறை செடியை விட்டு புறப்பட்ட எலியாவுக்கு தேவன் கொடுத்த ஒரு மகிமையின் முடிவு. அது தேவன் செஞ்ச 3வது சந்திப்பு. அப்ப நமக்கு ஒரு 3 சந்திப்பு உண்டு. முதலாவது நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைத்த சந்திப்பு, 2வது சந்திப்பு நம் இடரும் பொழுது வரக்கூடிய சந்திப்பு, 3வது சந்திப்பு எப்படி தெரியுமா இருக்கணும்? மகிமையில் எடுத்துக்கொள்றதா இருக்கணும். 3வது சந்திப்பும் இடரல்ல இருந்து ஏஞ்சி வாண்ட சந்திப்பா இருக்கக்கூடாது. 3வது சந்திப்பு மகிமையில எடுத்துக்கொள்ற சந்திப்பா தான் இருக்கணும். அப்ப இது இடைப்பட்ட நாட்களை எலியா பின்வாங்க இல்ல. ஒரு முறை இடரலாம், அது மனிதனுடைய இயல்பாக மாறிடுச்சு. இடரும் பொழுது எழுப்பி விடுகிற தேவ வார்த்தையை பிடித்து கொண்டு புறப்பட்டு ஓடிடணும். அப்படி ஓடிட்டோன்னா முடிவு மகிமையா இருக்கும். நான் ஓட மாட்டேன், மறுபடியும் உருண்டு பிறண்டு சகத்திலையும் சேதிலையும் என்ன பண்ணுவேன், என்னைய நான் ஃபுல்லா நான் பியூட்டி ஆக்கிக்குவேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு சுத்திகரிப்பு, மறுபடியும் ஒரு சுத்திகரிப்பு, மறுபடியும் ஒரு சுத்திகரிப்பு, இப்படி காலம் முழுக்க சுத்திகரிப்பே நம்முடைய வாழ்க்கையா இருக்குமானால் மகிமையை எப்படி காண முடியும்? எலியா இடறியது உண்மை. இடறின இடத்திலிருந்து எலியா தன்னை சீர்படுத்தி கொண்டு ஓட ஆரம்பித்தார், ஊழியத்தை முடித்தார். அப்ப முதல் சந்திப்பு கர்மேல் பர்வதத்தில், 2ஆம் சந்திப்பு சூறை செடியில், 3வது சந்திப்பு யோர்தான் நதிக்கரையின் அக்கறையில். யோர்தான் நதிக்கரையின் அக்கறையில். அப்ப அந்த அக்கறையில சந்திப்பு இருக்கணும்னா சூறை செடிக்குள்ள நடந்த சந்திப்பு என்ன பண்ணணும்? உறுதியா பிடிச்சுக்கிட்டு ஓடணும். பிடிச்சுக்கிட்டு ஓடணும் அப்படின்னா அந்த சந்திப்பு கிடைக்கும். சிலரை கர்த்தர் எழுப்பி விட்டும், சிலருடைய குற்றங்களை கர்த்தர் மன்னித்தும், சிலருடைய பாவங்களுக்கு கர்த்தர் மன்னிப்பு கொடுத்திருந்தோம், சிலருடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருந்தோம், மறுபடியும் 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 நாம் அதே தவறை தான் செய்து கொண்டிருக்கோம்.
ஒரு வார்த்தை, ஒரு வசனம் ஒன்று உண்டு. அந்த வசனம் சொல்லுவதற்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கு. நாயானது தான் கக்கினதை மறுபடியும் புறப்பட்டு போவது போல. எதை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து புடுங்கி எறிஞ்சாரோ அது நாய் கக்குனதுக்கு சமம். நாய் சமம் தான் நம்ம கிட்ட இருந்து புடுங்கினது. அதை மறுபடியும் நம்ம செய்வோம் அப்படின்னா அது எதுக்கு தெரியுமா சமம்? மறுபடியும் அது போய் தின்னுமா, அதுக்கு சமம். நான் அதை வார்த்தையா சொல்லும் பொழுது உங்களுக்கு முகம் சுளிக்கும், செய்கையா செய்யும் பொழுது முகத்துல இனிக்கும். என்னடா பாஸ்ட் இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு என்னுடைய வார்த்தையா வரும் பொழுது உங்களுக்கு அப்படியே மூஞ்சி சுளிக்குச்சு, நாய் கக்குனதே இருக்கும். செய்யும் போது அப்படியே மனசு பூரிக்கும். அப்ப இந்த சீ வந்திருந்தா இன்னொரு சந்திப்பு நமக்கு தேவையில்லை. அது வராததுனாலதான் சிலருக்கு கர்த்தர் அடிக்கடி சூரிய செடி கீழே வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. அவருக்கு அதான் வேலையா. நம்மளை கொண்டு எவ்வளவோ காரியத்தை செய்ய நினைச்சாரு. நம்ம சூரிய செடி கீழேயே படுத்து கிடந்தா என்ன அர்த்தம்? அதனால ஒரே ஒரு வார்த்தை, நம்மை இடற பண்ணுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உதறிவிட்டு தொடர்ந்து ஓடுவோம் என்றால் யோர்தானின் நதிக்கரையின் அக்கறையில் ஒரு முடிவு இருக்கு பார்த்தீங்களா, அதை நாம் சுதந்திரிக்க முடியும். அக்கினி ரதத்தினால் அவன் எடுத்து கொள்ளப்பட்டான். அதுல வார்த்தை ஒன்று அழகா சொல்லப்பட்டிருக்கும். எலியாவும் எலிசாவும் சேர்ந்து நடந்து போனாங்களாம். அவனுடைய முடிவு நாட்கள் வந்த உடனே 2 பேரையும் அக்கினி பிரிச்சு தான் பிரிவு உண்டாக்குனதுக்கு அப்புறமா ஒருவனை மாத்திரம், எவனுடைய முடிவு நெருங்கிற்றோ அவனை மாத்திரம் கர்த்தர் என்ன பண்ணார்? தூக்கிட்டார். அப்ப நம்முடைய முடிவு முக்கியம். ஆரம்பம் எப்படியோ முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிவு நல்லா இருக்கணும்னா இப்ப வாழ்ற இந்த இடைப்பட்ட வாழ்க்கை என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கும். அன்னைக்கு ஜெபித்தது, அன்னைக்கு விசுவாசிச்சது, அன்னைக்கு அந்நிய பாஷை பேசினது, அன்னைக்கு அபிஷேகத்தில் நிறைஞ்சது, அன்னைக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கும் இருக்கணும். நாங்கெல்லாம் அப்போ இப்போ பாஸ்ட் வேணாம், ஃபியூச்சர் வேணாம், பிரசன்ட் என்ன அதுதான் முக்கியம். எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக்குவாரு. இன்னும் ஒரு காலம் போனா, இன்னும் ஒரு நாள் போனா நான் சரியாயிருவேன். இல்ல அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. பிரசன்ட் லைஃபை நம்ம கையில தான் கொடுத்துருக்கிறாரு. நம்ம தான் அதை டெக்கரேட் பண்ணணும், பரிசுத்தமா அலங்கரிக்கணும். ஸோ நிறைய பேர் பாஸ்டையே பேசிட்டு ப்ரெசண்ட்டை விட்டுட்டோம். சில பேர் ஃப்யூச்சரை நினச்சி ப்ரெசண்ட்டை விட்டுட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, இன்னைக்கு இருக்கிற ப்ரெசண்ட்டு தான் நாளைக்கான ஃப்யூச்சர். இன்னைக்கு இந்த நிகழ்காலத்தில் செய்கிறது தான் எதிர்காலத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும். 5 வளையாதது 50 வளையாது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் நம்மை சரியாக பேணி காத்து கொள்ளாமல் போய்விட்டோம் என்றால் நாளைக்கு காத்துக்கொள்வது அரிது. அதனால் நாம் இடறினாலும் நம்மை உயிர்ப்பிப்பதற்கு தேவ சந்திப்பு இன்றைக்கு ஒன்று உண்டு. அப்ப தேவன் சந்திப்பும் சந்தித்த மனிதர்களும் நிறைய காரியத்தை நம்ம பார்த்தோம். நான் முக்கியமா சொல்ல வேண்டிய இன்றைக்கான சத்தியம், நம்முடைய இடரலில் இருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும், எழுந்து ஓட வேண்டும். இது இது இல்லை, எதுவாக இருந்தாலும் இடறின இடத்திலிருந்து எழுந்து ஓடுவோமானால் ஒரு மகிமையான முடிவை கர்த்தர் நமக்காக வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார் யோர்தானின் நதியின் அக்கறையில். நமக்கு ஒரு முடிவு மகிமையா இருக்கு. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இக்காலத்தில் வரும் பாடுகள் வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவை அல்லவே. அப்போ இப்போ வர பாடுகளை நாம் சந்திப்பதற்கு கர்த்தாவே நீ சந்திங்கன்னு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இப்பொழுது நான் சந்திக்கிற உபத்திரவங்கள், இப்பொழுது நான் சந்திக்கிற பாடுகளை நான் மேற்கொள்வதற்கு என்னை சந்தியும். நான் மேற்கொள்ளக்கூடியதான சகல காரியங்களை நான் மேற்கொள்வதற்கு என்னைய சந்தியுங்கப்பா.
சூறை செடியின் கீழே எலியாவை சந்தித்தீங்கல்ல, சூறை செடியின் கீழ் எலியாவை சந்தித்தீங்கல்ல, என்னைய சந்திங்கப்பா. என்னுடைய சூறை செடியின் அனுபவம் மாறட்டும்பா. என்னுடைய சூறை செடியின் அனுபவம் மாறட்டும்பா. என்னுடைய சூறை செடியின் அனுபவம் மாறட்டும்பா. என்னை சந்தியும் ஆண்டவரே, என்னை சந்தியும் ஆண்டவரே, என்னை சந்தியும் ஆண்டவரே. நான் மாற ஆசைப்படுறேன்ப்பா. நான் மாறுவதற்கு விரும்புகிறேன்ப்பா. நான் மாறுவதற்கு ஆசைப்படுறேன்ப்பா. என்னை சந்தியும், என்னை சந்தியும், என்னை சந்தியும், என்னை சந்தியும், என்னை சந்தியும். ஓ ஜீசஸ் அப்பா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீரா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீரா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீரா. இன்றைக்கு சூறை செடியின் கீழே வைராக்கியமா இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு வைராக்கியத்தை இழந்து நிற்கிறாங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவங்கெல்லாம் இன்னைக்கு பரிசுத்தத்தை இழந்து நிற்கிறாங்க. அந்நிய பாஷையினால தேவனை துதித்தவர்கள் இன்னைக்கு அந்நிய பாஷையை இழந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே, வரங்களால் நிரப்பப்பட்டவங்க இன்றைக்கு வரங்களை இழந்து நிற்கிறாங்க. கருத்தாய் ஜெபித்தவர்கள் இன்றைக்கு எப்படி ஜெபிப்பதுன்னு கூட தெரியாம இருக்கிறாங்க. கர்த்தாவே சந்தியுங்கப்பா, சந்தியுங்கப்பா. நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? என்னுடைய சூறை செடி எப்படிப்பட்டதா இருக்கு? என் வைராக்கியத்தை இழந்து நிற்கிறேனா? என் தைரியத்தை இழந்து நிற்கிறேனா? வார்த்தையை இழந்து நிற்கிறேனா? இந்த சூறை செடி எதுக்கு கீழே இருக்கு? உமது கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே, உமது கரத்தில் வைக்கிறோம், உமது கரத்தில் வைக்கிறேன், உமது கரத்தில் வைக்கிறோம்.